வசந்த் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். இந்த இடத்துல ஒரு சின்ன இடைவெளி விடுறதுக்கு மன்னிக்கணும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறதும், கமெண்ட் பண்ணுறதும், லைக் பண்ணுறதும் தான் என்னுடைய இந்த முயற்சிக்கெல்லாம் அஸ்திவாரம். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய மேலான கருத்துக்களை சொல்லுங்கள். மீண்டும் சிரமப்படுத்தியதற்கு மன்னிச்சுக்கங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். டாக்டர் அதிர்ந்து போய், மை காட், ஃபுட் பாய்சனிங்! ஏன் சார் 2 நாளைக்குள்ளேயே நான் கற்றுக்கிட்டதையெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணுமா? என்ன சார் நடக்குது இந்த டவுனில்? டாக்டர் ஆசாமி பொழப்பானான்னு முதல்ல பாருங்கள். சாப்பிட்டதெல்லாம் வெளியே வரணும், அப்புறம்தான் சொல்ல முடியும். என்னத்தை தின்னாரு சார்? இது சிம்பிள் ஃபுட் பாய்சனிங் தான். இட்லி சாம்பாரில் ஏதோ கலந்து கொடுத்துருக்காங்க. கிரிமினல் கேஸ் இருக்கா? லேபுக்கு வாமிட்டோட சாம்பிள் அனுப்பணும். ஹெல்த் ஆஃபீஸருக்கு ரிப்போர்ட் பண்ணணும். டேய் பையா, சட்டுன்னு ஓடி போய் ஒரு பொட்டலம் பொடி உப்பு வாங்கிட்டு வா, ஓடு. கணேஷ் தவித்தான். நேரமாக ஆக வசந்த் சோர்ந்து போய் கொண்டிருப்பது தெளிவாக தெரிந்தது. ஏய் வசந்த் என்று அடிக்கடி அவன் கன்னத்தை தட்டி எழுப்பி கொண்டிருந்தான். அவன் மத்தியான பூனை போல மறுபடி கண்ணை இருந்து கொண்டிருந்தான். உயிருக்கு ஒன்றும் பயம் இல்லை. ஏற்கனவே நிறைய வாந்தி எடுத்திருக்காருன்னு சொல்கிறீங்களே, பூரத்தை கீரத்தை கரைச்சி கொடுத்துட்டாங்களோ? எப்படி சார்? இன்ஸ்பெக்டர் கணேஷிடம் வந்தார். நீங்கள் வேணால் ஒன்று செய்யுங்க. இந்த டிஸ்பென்சரியில் அவ்வளவு தீர்மானமாக என்னால் சொல்ல முடியாது. இவருக்கு அனுபவம் இருக்கிற மாதிரியும் தெரியல. வாந்திக்கு தான் மருந்து கொடுப்பார் போல் இருக்குது. எனக்கு என்னவோ உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு தான் தோணுது. பளிச்சுன்னு டவுனுக்கோ மெட்ராஸுக்கோ கூட்டிகிட்டு போய் வைத்தியம் பார்த்துருங்க, அப்புறம் இங்கே வாங்க. நீங்கள் 2 பேரும் இங்கே இருக்கிறதாலேயே கொஞ்சம் சிக்கல் இருக்கிற மாதிரி தெரியுது. நான் அந்த கடைக்கார பையலை தட்டி விசாரிக்கிறேன். முயற்சி உங்கள் 2 பேரையும் கொல்றதுக்கு தான் க்ளீனாக தெரியுது. நான் உடனே சூப்பரண்டுக்கு மெசேஜ் சொல்லிடுறேன். என்னால் ஒண்டியாகவும் சமாளிக்க முடியல. நீங்கள் இவரை அழைச்சிக்கிட்டு போய் குணமானதும் சீக்கிரம் திரும்பி வந்துடுங்க. கேஸு பாதியிலேயே நிற்கிது. உங்கள் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பதிவு பண்ணணும். நிச்சயமாக வருவோம் சார். 2 முறை எங்கள் மேலேயே கொலை முயற்சி நடந்திருக்கு. யார் அந்த பார்ட்டின்னு கண்டுபிடிக்க எங்களுக்கும் ஆசையாக தான் இருக்குது. அந்த காளிதாஸ் பொட்டியை திருப்பி கொடுத்த ஆள் வந்துடுவான் இப்போது. அப்போது அவங்ககிட்ட இதை மட்டும் கேட்டு வச்சுக்கோங்க. அந்த பெட்டியை எக்ஸாக்டாக எந்த இடத்துல எந்த ஸ்பாட்டில் கண்டெடுத்தான்னு கேட்டு விசாரித்து வச்சுக்கோங்க. இப்போதைக்கு அது போதும். நீங்கள் வர்றதுக்குள்ளே உங்களுக்கு விஷம் கொடுக்க முயற்சி பண்ணவன் யாருன்னு கண்டுபிடிச்சி வைக்கிறேன். நீங்கள் கவலைப்படாதீங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ வந்துடுறோம் சார். இந்தாங்க என்னோடய கார்டு, இதில் டெலிஃபோன் நம்பர் கூட இருக்குது. அப்படி ஏதாவது அர்ஜெண்ட்டாக வேணும்னா உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள். மறுபடி அவர்கள் சென்னைக்கு கிளம்பும்போது மணி 3 ஆகிவிட்டது. கணேஷ் காரை ஓட்டி கொண்டு செல்ல வசந்த் பின்னால் படுத்திருந்தான். அதிர்ஷ்ட சாலிடா நீ. எதுக்கு? இட்லி தின்னதுக்கா? இல்லை, செத்து கித்து போகாமல் பொழைச்சதுக்கு. ராத்திரியே நம்ம மேலே கரு கட்டிக்கிட்டு கத்தி குத்துக்கு வந்து தலையணையை குத்திட்டு போயிருக்காங்க. காலையில் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க பாஸ். அந்த பையனை விசாரிச்சிங்களா? எந்த பையனை? தான் அழகாக இட்லி சாம்பார் வாங்கிட்டு வந்தானே, அந்த பையனை. எல்லா விசாரிப்பும் திரும்பி வந்ததுக்கு அப்புறம்தான் இன்ஸ்பெக்டர் பார்த்தாரு. அவருக்கு உள்ளூர் டாக்டர் மேலே நம்பிக்கை இல்லை. போய் குணமானதும் வந்தால் போதும்னு தான் நம்மளை அனுப்பிச்சிருக்கார். அப்போது மெட்ராஸ் போயிட்டு திரும்பி வரணுமா பாஸ்? ஆமாம், வந்தாகணும். கெட்டு போகுதுன்னு விட்டுட்டா என்ன? அவங்க என்ன நடத்துகிறாங்கன்னு தெரிஞ்சிக்க வேண்டாமா? தோல்வியை ஒப்புத்துக்கிடுறதா? லோகத்தில் எத்தனையோ கெட்ட காரியங்கள் நடக்கிறது பாஸ். எல்லாத்தையுமா நாம் கவனிக்க முடியும்? இந்த காரியம் நம்ம பாதையில் குறுக்க வந்ததால் அதில் நமக்கு ஒரு இன்வால்மெண்ட் வந்துடுச்சு. பார்க்கலாம், முதல்ல என் பாடி ஒழுங்கில் வரட்டும். இப்போ தான் பாஸ் எனக்கு புரியுது ஒரு சப்பி போட்ட மாங்கொட்டை எப்படி ஃபீல் பண்ணுங்கிறது. வாந்தியெல்லாம் நின்று போயிடுச்சோ இல்லையோ? சொல்லாதீங்க. வான்னு ஆரம்பித்தாலே வயிற்ற சங்கடம் பண்ணுறது. கரப்பாம் பூச்சி மாதிரிடா நீ. உன்னை லேஸில் கொல்ல முடியாதுடா. உன்னை சுலபமாக காப்பாற்றிருக்கலாம். ஆனால் இவ்வளவு கிட்ட போலீஸ் ஸ்டேஷன்லேயே முயற்சி ஒன்று நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கலடா. சரி, அது இருக்கட்டும். போன உடனே இனியாவுக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் சிருஷ்ய பண்ண வர சொல்லிடுங்க. என்ன? ஏய், இன்னைக்கு தானே அவளை பொண்ணு பார்க்க வந்திருப்பாங்கன்னு சொன்னதா ஞாபகம்? ஓ, அது வேறு சிக்கல் இருக்கா பாஸ்? நீங்கள் தான் எனக்கு காதல் பாதையில் இருக்கிற இந்த கரடு முரடையெல்லாம் நீக்கி ஒத்தாசை பண்ணணும். ஏற்கனவே இட்லியை சாப்பிட்டு நொந்து போயிருக்கேன். முதல்ல உடம்பு குணமாகட்டும், அப்புறமும் காதலை பார்க்கலாம். வசந்தை பிரைவேட் நர்சிங் ஹோமில் அட்மிட் செய்துவிட்டு அங்கிருந்து கணேஷ் பேராசிரியர் வீட்டுக்கு ஃபோன் செய்தான். என்ன கணேஷ்,
சார், உங்கள் ராஜராஜன் கிணறு விவகாரம் ரொம்ப ஆழமாக போயிடுச்சு. என்னாச்சு? வேறு ஏதாவது சம்பவம் நடந்துச்சா? நிறைய சார். அதுக்கப்புறம் ஒரு ஆள் அடிபட்டு நாங்கள் 2 பேரும் கத்தி குத்துப்பட இருந்தது. இன்றைக்கி காலையில் 2 பேரும் பாய்சனாக இருந்தது. வசந்த் விஷத்தை சாப்பிட்டதில் தப்பிச்சு. என்ன சார் இதெல்லாம்? அந்த கிணத்துல என்னதான் மாயம்? ஒரு பாசி படிஞ்ச கிணத்துக்கா இத்தனை ரகளை? எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இல்லை நாம் ஏதாவது முக்கியமான விஷயத்தை தப்ப விட்டுருக்கோமா? நானும் தான் எல்லா ரெக்கார்ட்ஸையும் பார்த்துட்டேன். கிணத்துல அப்படி ஒன்றும் புதையல் கிதையல் இருக்கிறதா பேச்சே இல்லையே. ராஜராஜன் கிணறுனா அது ஒன்று தானே? அது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்? இல்லை வேறு ஜில்லாவில் வேறு ஏதாவது கிணறு? எனக்கு என்னவோ சரித்திர சம்பந்தமான விவகாரம் அது இல்லைன்னு தோணுது. யூஆர் ரைட். எதுக்கும் பார்க்கலாம். இனியா இல்லையா? வசந்த் மெசேஜ் கொடுக்க சொன்னான். இருக்கா? கூப்பிடட்டுமா? மாப்பிள்ளை பையன் வரலையா? இல்லை, அவன் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டானா. இனியாவோட பேசுங்க. ஹாய் கணேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா தம்மா இருக்கேன். வசந்த் நல்லா இருக்காரா? அவர் நல்லா இல்லை, ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கார். அப்படியா? என்னாச்சு? கணேஷின் தோழருக்கே இருந்த வசந்த், சொல்லுங்க பாஸ், குத்துகீரம் கொலையுரமாக படுத்துட்ருக்கான் டாக்டர். இது ஒரு மாதிரியான விஷஜுரம். ராத்திரி 12 மணிக்கு அப்புறம் தான் பிழைக்குமா இல்லையான்னு சொல்ல முடியாதுன்னு. கணேஷ், ஃபுட் பாய்சனிங் ஆயிடுச்சுமா, முடிஞ்சா வந்து பாரு என்றான். வரேன் கணேஷ், நிச்சயமாக வரேன்னு சொல்லுங்கள். அது வரைக்கும் அவரை பார்த்துக்கங்க. டெலிஃபோனை வைத்தான். என்ன பாஸ், ஸ்ட்ராங்காகவே சொல்லலை நீங்கள். டை, பொய் சொல்லி வரவழைக்கிறது நல்லா இல்லைடா. எனக்கு ராஜேந்திரனை கொஞ்சம் பார்க்கணும். உடனே வரேன்னு சொன்னாளா? வருவா. ஏன் அவசரப்படுற? இனியா வரும்போது வசந்த் கண்ணை மூடி படுத்து கொண்டிருந்தான். வசந்த், என்னாச்சு வசந்த்? ஏன் கேட்குற? உக்கல் புறா ஒரே வெட்டுப்பழி குத்துப்பழி, போதா குறைக்கு பாய்சன். ஏதோ பாதாள பைரவியில் வர மாதிரி எந்த மூலையை எடுத்தாலும் டேஞ்சர். ஆமாம், மெட்ராஸ் டேஞ்சர் என்னாச்சு? ஆமாம், அந்த ஆள் வரலையாம், ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டானாம். அப்போ இன்னும் பொண்ணு பார்க்க வரல. எனக்கு சான்ஸ் இருக்குது. உனக்கு தான் சான்ஸ் வசந்த். வசந்த் வாயில் 2 விரல்களை பின்பக்கமாக செருக்கி கொண்டு விசில் அடித்தான். ஐயோ, இது என்ன டென்ட்டு கொண்டாய் மாதிரி. இனியா உக்காந்துக்கோ, ஆஸ்பத்திரியில் படுத்துட்ருக்கேன். ஒரு சாத்துக்குடி கூட வாங்கிட்டு வராமல் வந்திருக்கேன். அவசரத்தில் அலறி அடிச்சுட்டு ஓடி வந்தேன் வசந்த். வசந்த் வந்தான். வசந்த், ஒரு முக்கியமான விஷயம் கண்டுபிடிச்சேன். நீ அந்த சதாசிவத்தின் வீட்டு பின்கட்டில் கிடந்ததுன்னு சின்னதாக ஒரு வஸ்துவை பொறுக்கி கொண்டு வந்த பாரு. அதை கெமிக்கல் அனாலிசிஸ் பண்ண அது என்னதுன்னு கண்டுபிடிக்க வச்சுட்டேன். சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங் என்றான். கணேஷ் தன் பையிலிருந்து அந்த ரிப்போர்ட்டை எடுத்து கொடுக்க வசந்த் அதை ஆர்வத்துடன் பார்த்தான். சிக்கலான சங்கேத பாஷையில் எழுதப்பட்ட ரசாயன பதங்கள் சேர்த்து எழுதப்பட்டிருந்தது. கொடுக்கப்பட்ட சாம்பிளை இன்ன தேதியில் அலசி பார்த்தபோது அதில் கண்ட விவரங்கள் என்று படித்துவிட்டு வசந்த் அந்த காகிதத்தை திருப்பி கணேஷிடமே கொடுத்துவிட்டு, ஒரு அட்சரம் கூட புரியலை பாஸ். எனக்கு தெரிஞ்ச ஒரே ரசாயனம் பேட்டரி காய்ச்சறதும் சல்பேட்டாவும் தான் பாஸ். உங்களுக்கு ஏதாவது புரியுதா என்றான். எனக்கும் புரியலடா. ஆனால் உக்கல் கிராமத்தில் சோடியம் சல்பேட்டுக்கும் ஹைட்ராக்சைடுக்கும் என்ன வேலை? இதுக்கு பதில் கண்டுபிடிச்சா கண்ணை கட்டி காட்டில் விட்டாப்புல இருக்கே, அது கொஞ்சம் குறையும். எப்படி இருக்கு உடம்பு? இனியா வந்தப்புறம் சரியாக போயிருக்கணுமே. இனியா என்கிட்ட என்னமோ ராத்திரியே செத்து போகிற மாதிரியே பேசினார் சார். ராத்திரி என்ன, இப்போ கூட செத்து போனதாக நினச்சிருப்பானே. என்ன பாஸ், எத்தனை வாந்தி எடுத்து குத்திரும் கொலையுருமா கிடந்தேன். நீங்கள் தானே பார்த்தீங்க. ஆமாம் இனியா, அது என்னவோ வாஸ்தவந்தான். எல்லாம் யாருக்காக சொல்லுங்க பாஸ். இனியா வசந்தை பரிவுடன் பார்த்து, எல்லாம் என்னால் தான், நான் ஒப்புத்துக்கிறேன். அதுக்காக என் மனசு கிடந்து அல்லாடுது. பத்தியா, நம்மால் வசந்துக்கு கஷ்டம் அப்படின்னு அப்பா கிட்ட நான் அடித்து சொல்லிட்டேன். வேணும்னா இன்னொரு கட்டுரை எழுதிக்கங்க. பாவம், அவங்கள அனுப்பிச்சு கிணறு வெட்ட பூதம் கிளம்புனாப்புல ஆயிடுச்சு பாருங்கன்னு கோபமாக பேசிட்டேன். கணேஷ், போதும், விட்டு தள்ளுங்க. அந்த நிலைமையில் நாங்கள் இப்போ இல்லை இனியா. சாட்சி சொல்லவாவது நாங்கள் அங்கே திரும்பி போகணும். வசந்துக்கு குணமானதும் ஒரு நட போயிட்டு வந்துடுவோம். அவர்கள் சென்றதும் வசந்த் தூங்கி போனான். கணேஷ் காலையில் எழுந்ததும் நர்சிங் ஹோமுக்கு ஃபோன் செய்து வசந்தை விசாரித்தான்.
தூங்குகிறான் என்று தெரிந்தது மனம் சற்று தெளிந்திருந்தது. இன்று கோர்ட்டுக்கு போகணும், கொஞ்ச நாள் கிணத்தை மறந்துட்டு கோர்ட்டை கவனிக்கணும். வசந்த் பூர்ண குணமாவதற்கு இன்னும் 2 நாள் ஆகலாம். 2 தினங்களுக்கு இந்த விவகாரத்தை மூட்டை கட்டி வச்சிடலாம். அதற்கு பிறகு யோசிக்கலாம். கணேஷ் தன் சூட்கேஸை பார்வையிட தொடங்கினான். 10 மணி கோர்ட்டுக்கு கிளம்புவதற்கு முன் டெலிஃபோன் அடித்தது. கணேஷ், நான் அப்பாத்துறை பேசுகிறேன். ஓ ப்ரொஃபஸர், எப்படி இருக்கீங்க? பரவாயில்ல, வசந்துக்கு உடல் நலம் இல்லைன்னு இனியா சொல்லிச்சு. இப்போ பரவாயில்லைங்க, உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? இல்லைங்க, இதை விசாரிக்க தான் ஃபோன் பண்ணிங்களா? இல்லை, எனக்கு அந்த ராஜராஜன் கிணத்தை பற்றி இன்னும் சில சரித்திர தகவல் கிடச்சிருக்கு. அதை பற்றி உங்ககிட்ட சொல்லலாம்னு. ப்ரொஃபஸர் சார், எனக்கு இப்போ கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவகாசம் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா எதுவுமே எனக்கு புரியாது. சாயங்காலம் வரட்டுமா? ஃப்ரீயாக இருப்பீங்களா? வாங்க. அதுக்கு முன்னாடி நான் கண்டுபிடிச்ச புதிய தகவலோட சாரத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். இல்லைன்னா எனக்கு மண்டை வெடிச்சிடும். அந்த கிணத்துல ஒரு பெரிய செல்வத்தை மறைச்சி வச்சதா சரித்திரபூர்வமான ஆதாரம் எனக்கு இப்போ கிடச்சிருக்கு. செல்வம்னா நிறைய தங்கம், நாணயம், குடமா. இஸ் இட் இன்ட்ரெஸ்டிங்? சாயங்காலம் விவரமாக சொல்லுங்கள். வச்சிருட்டுமா? கணேஷுக்கு ஸ்டியரிங்கில் மனம் பதியவே இல்லை. வசந்துக்கு மத்தியானம் 11 மணிக்குள் சரியாகி போகிவிட்டது. ஆஸ்பத்திரியிலேருந்து டெலிஃபோன் செய்தான். பாஸ், எப்படி இருக்கீங்க? நீ எப்படி இருக்க? வர முடியுமா? இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துக்க. பேராசிரியர் ஃபோன் பண்ணார். அந்த கிணத்துல புதையல் இருக்கிறதா இன்னொரு சரித்திர குறிப்பு கிடைச்சிருக்கான். சாயங்காலம் வரதா சொல்லியிருக்கேன். பாஸ், தனியாக போகாதீங்க, ஏதாவது ஆபத்து வரலாம். மெட்ராஸ்லையா? சொல்ல முடியாது பாஸ், பெத்து குண்டங்க எல்லா ஊர்லேயும் இருக்காங்க. அப்போ பாஸ், ஒரு வழியாக படம் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியுதா? உனக்கு தெரியுதா? பின்ன எல்லாரும் கிணத்துல போட்டிருக்க தங்க சொத்துக்கு அலையிறாங்க. அப்படின்னா 10க்கு 40ன்னு சொல்கிறாங்களே, அது என்ன வியாபாரம்? அது ஏதாவது சங்கீத பாஷையாக இருக்கலாம். பார்க்கலாம். எனக்கு ஏதாவது வேலை? நான் ஆஸ்பத்திரியை விட்டு இன்னும் 1/2 மணி நேரத்தில் கிளம்பிடுவேன். நர்ஸை மாற்றிட்டாங்க. சுத்தளவு ஜாஸ்தியாக ஒரு பெரிய மாவை போட்டிருக்காங்க. சரி வசந்த், ஒரு காரியம் பண்ணு. லைப்ரரியில் போய் சோடியம், அதன் உபயோகங்கள் பற்றி, அதன் யூசஸ், கெமிக்கல் யூசஸ் எல்லாத்தையும் பற்றி ஒரு சின்ன குறிப்பு வேணும் எனக்கு. சுமார் 4-5 பக்கம் போதும், வளவளன்னு எழுதாத. அப்புறம் அந்த ராஜராஜன் கிணத்தை பற்றி வேறு ஏதாவது ஆராய்ச்சி செஞ்சு வச்சுருக்காங்களா? இருந்தால் அது என்ன கண்டுபிடிச்சிருக்காங்களா? அதெல்லாம் பார்த்துட்டு வரியா? டன். கிணத்தையே தலைகீழாக கவுத்துடுறேன். அப்புறம் ஒரு வினோதமான கேள்வி. பேராசிரியர் நிஜமாகவே சரித்திர பேராசிரியர் தானா, இல்லை ரீலா? பாஸ், என்ன அடிமடியிலேயே கை வைக்கிறீங்க? நீ எதுக்கும் யூனிவர்சிட்டிக்கு போய் ஒரு நட விசாரிச்சுட்டு வந்துடுறேன். அவரை சந்தேகப்படுறீங்களா? அவரையும் சந்தேகப்படுறேன். கணேஷ் மாலை அறைக்கு திரும்பிய போது அவனுக்கு வந்த கடிதங்களில் மேல் விலாசம் எழுதப்படாத கடிதம் ஒன்று கலந்திருந்தது. பிரித்தால், மேல் விவரம் தெரிந்து கொள்ள வேண்டுமா? அருணாவுக்கு வா. கணேஷ் டைரக்டரில் அருணாவை தேடினான். அருணா இண்டஸ்ட்ரீஸ், அருணா ஆர்ட்ஸ் தியேட்டர், ஹோட்டல், ஆட்டோமொபைல்ஸ், இவைகளில் எங்கே செல்வது? எழுதினவன் தெளிவாக இன்னிடத்தில் இன்ன விலாசத்தில் என்று எழுதி தொலைக்க மாட்டானா? அதற்குள் இந்த பேராசிரியர் மீது தங்க காசு என்று புரளி பண்ணுகிறாரே என்ன? பேராசிரியர் வீட்டுக்கு சென்றபோது அவர் ஒரு நோபல் கண்டுபிடிப்பு செய்துவிட்ட பரபரப்புடன் இருந்தார். வாங்க கணேஷ், வருவீங்கன்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன். இப்போ தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், அங்கே ரிங் அடிச்சுட்டே இருந்துச்சு. என்ன விஷயம் சார்? கணேஷ், இதை உங்ககிட்ட சொல்லாட்டா என் தலையே வெடிச்சு போயிடும். அவங்களாம் எதுக்காக அந்த கிணத்துக்கு அலையிறாங்கன்னு இப்போ தெரியுது. அதுக்காக 10 கொலை கூட அங்கே விழும். அதான் சொன்னீங்களே தங்க காசுன்னு. காசு மட்டும் இல்லை, இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. இனியா, என்னப்பா? உள்ளே இருந்து வந்த இனியாவை பார்த்து கணேஷ், நல்ல வேளை வசந்த் வரவில்லை என்று நினைத்து கொண்டிருந்தான். வந்திருந்தால் வாயில் விரல் வைத்து விசில் எடுத்திருப்பான். இனியா அப்படி ஒரு அசாத்திய உடை அணிந்திருந்தாள். அலமாரியில் புஸ்தகங்களும் குறிப்புகளும் வச்சுருக்கேன், எடுத்துகிட்டு வாமா. மறுபடியும் ராஜராஜன் கிணறு ஆராய்ச்சியப்பா? ஏன்பா இந்த குழப்பம்லாம் போதாதான்? வசந்த் அடிபட்டு ஆஸ்பத்திரியில் இப்போ வாப்போன்னு கிடக்கிறாருப்பா. சும்மாரிம்மா, வீட்டுக்குள்ளே ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தா ஒருவித ஆபத்தும் கிடையாது. இனியா அழுத்து கொண்டு அலமாரிக்கு போக, கணேஷ், உங்ககிட்ட காட்டுறதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன். அந்த கள்ள காசு 1 காசு எனக்கு வேணும். ஒரே 1 காசு போதும் சாம்பிளுக்கு. முதல்ல அது என்ன காசுன்னு சொல்லுங்கள். இனியா நோட்டு புத்தகத்தை எடுத்து வந்து
பேராசிரியரிடம் கொடுக்க அதை ஆவலுடன் பிடுங்கிக் கொண்டு பரவென்று பிடித்து, இதை பார், மெய்கீர்த்தி தொடக்கம் ராஜராஜன் காலத்தது, காந்தளூர் சாலை கள மறுத்தருளிய அப்படின்னு ஆரம்பிக்கிறது பாரு என்று சொல்ல ஆரம்பித்தார். ஐயோ அடடா, வசந்தியிலேயே தனியாக மாட்டிக்கொண்டு விட்டோமே என்று எண்ணினான். எழுமஞ்சாடிக்கு விலை ராஜராஜன் மாடை, ஐஞரு உக்கல் ராஜராஜன் கிணற்றில் இடப்பட்டது. பேராசிரியர் பிரகாசமானார். பார்த்தீங்களா, எனக்கு ஒரு அட்சரமும் புரியலை சார். இதில் காசை பற்றி ஒன்றையுமே காணமே. காணமா? கடைசி வரியை பாருங்க. ராஜராஜன் மாடை 500 உக்கல் ராஜராஜன் கிணற்றில் இடப்பட்டது. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? மை டியர் கணேஷ், மாடைனா பொற்காசுன்னு பொருள். ராஜராஜன் காலத்து பொன் காசு தமிழ்நாட்டில் கிடச்சிருக்கு. ஒரு பக்கத்தில் புலி போட்டிருக்கோம், அப்புறம் 2 மீன்வில், அதுக்கு கீழே ராஜராஜன் நாகரி எழுத்தில் எழுதியிருக்கோம், பின்பக்கத்தில் அதே போல் இருக்கும். ரொம்ப அரிதான காசு மாடை. இப்போ புரியுதா அந்த காசுக்கு எத்தனை பேர் அலைஞ்சாங்கன்னு? ப்ரொஃபஸர், திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இப்போ அந்த காசு கிடைச்சா அது கண்டிப்பாக அரசாங்கத்துக்கு போகணும். மதிப்பு எவ்வளவு இருக்கும்? பொன்னாலான காசு, அதுக்கு மதிப்பை விடுங்க. அந்த காலத்து செப்பு காசு கிடைச்சாலே இப்போ அதுக்கு மதிப்பு எவ்வளவுங்கிறீங்க? அது ரொம்ப பெரிய விஷயம். எல்லாரும் கிணத்துல காசை தேடி அலைஞ்சிருக்காங்க. இப்போ தான் புரியுது. இதில் வெளிநாட்டு கோஷ்டி கூட கலந்துருக்கலாம். கிணத்துக்குள்ளே காசை போட்டாங்களா? ஆச்சரியமாக இருக்கே. அதை பற்றி ஒரு கல்வெட்டு இருக்குது. அது பழங்காலத்து வழக்கமாக. நம்ம கலிக்கு ராமச்சந்திரா அதில் பிஹெச்டி பண்ணியிருக்கார். காட்டுட்டுமா? இல்லை சார் வேண்டாம். இன்றைக்கி ஜீரணிக்கிறதுக்கு இது போதும்னு தோணுது. ஆனால் ஒரு வழியாக சினாரியா புரியுது. கிணறுன்னு ஏன் அலைஞ்சாங்கன்னு அர்த்தம் புரியுது. இது மறைச்சி வைக்கப்பட்ட கல்வெட்டு. நான் தான் இந்த சீரீஸை கண்டுபிடிச்சி ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஒப்படைச்சிருக்கேன். ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்? சார், குத்துப்பட்டு செத்தானே கூழமுந்தல் ஆசாமி, அவன் கூட ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ஆசாமி தான். எனக்கு இந்த துப்பறிகிற வேலையிலலாம் இஷ்டம் இல்லை. எனக்கு வேண்டியது அந்த காசில் ஒன்று, ஸ்பெசிமனுக்கு. ராஜராஜன் காலத்தில் பொறிச்ச காசை என் கையால் எடுத்து பார்த்தா அது போதும் எனக்கு. அதுவே த்ரில்லிங்காக இருக்கும். பார்க்கலாம் சார். ஏற்கனவே லேட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ போய் நான் ராஜேந்திரனை பார்க்க போகிறேன். அவர்கிட்ட விவரமெல்லாம் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி உடனே அந்த உக்கலுக்கு தகவல் சொல்லி கிணத்தை சீல் பண்ண சொல்லிடலாம். நாங்கள் போகிற வரைக்கும் யாரையும் கிட்ட விட வேணான்னு ஆணை கொடுத்துடலாம். அதுதான் முந்தி செய்ய வேண்டிய காரியம். எனக்கு என்னவோ ஹோப் இல்லை. பார்க்கலாம். வரட்டுமா? இனியா, நான் வரட்டுமா? கணேஷ் உடனே அறைக்கு சென்று ராஜேந்திரனுக்கு ஃபோன் செய்தான். அவர் இல்லை என்று தெரிந்தது. எங்கே போயிருக்கிறார் என்று சொல்ல தயங்கினார்கள். வந்தால் கணேஷ் ஃபோன் பண்ணியதாக தகவல் தெரிவிக்கும்படி மெசேஜ் கொடுத்துவிட்டு வசந்தை டெலிஃபோனில் கூப்பிட்டான். என்ன பாஸ், பொருள் என்னென்னு தெரிஞ்சிருச்சு. சேலை தானே? இல்லை, காசு, தங்க காசு. சில்லறையா? அட, எவ்வளவு பெரும்? கிணத்துல 500 தங்க காசை போட்டிருக்காங்க. அத்தனையும் பொண்ணு. இதுக்கு தான் ஜனங்க அலையுது. கணேஷ், இப்போ எனக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சுடா. எனக்கு இனி பார்த்து கொள்ளலாம் என்றான். அப்போது மறுபடி கிணத்தை தோண்ட போகிறோமா? இங்கே இருந்தே டிஃபன் கட்டிட்டு ஃப்ளாஸ்கில் தண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் பாஸ். மறுபடி நிச்சயம் அங்கே போக வேண்டி இருக்கும். விஷயம் ரொம்ப பெருசு. பேராசிரியருக்கு அதில் ஒரு காசை கொடுத்துட்டா உனக்கு அடுத்த முகூர்த்தத்திலே இனியாவை கட்டி கொடுத்துட்டு உன் மூஞ்சிக்கு வரதட்சணை வேற கொடுப்பாரா? அப்போ இப்போவே வரட்டுமா? காலையிலே வந்தால் போதும். இனியா இன்னைக்கு பிரமாதமாக ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தா. வெறுப்பேத்துறீங்களா? டேய், பார்த்த உடனே எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சுடா. என்ன ட்ரெஸ்? வெயிட் சொல்லாதீங்க. ராத்திரி பூரா அப்புறம் பெருமூச்சு விட்டுக்கிட்டே கிடப்பேன். டேய், வளன்னு பேசாமல் காலையில் சீக்கிரம் கிளம்பி வா. நான் எதிர்பார்த்துட்டே இருப்பேன். நான் வேணா பொடி நடையா போய் அவளை பார்த்து விசாரிச்சுட்டு வந்து படுத்துக்கவா? அவள் இந்நேரம் ட்ரெஸ்ஸை மாற்றிருப்பாடா. ஃபோனை சிரித்து கொண்டே வைத்ததும் ராஜேந்திரனிடமிருந்து கால் வந்தது. என்ன கணேஷ், என்ன விஷயம்? சிஎம் மீட்டிங் போயிருந்தேன் சார். உக்கல்ங்கிற கிராமத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா? உக்கல் கேள்விப்பட்டாப்புல இருக்கே, வட ஆற்காடு மாவட்டத்தில். ஆமாம் சார், அங்கே நான் நேற்றுக்கு போயிருந்தேன். சில வினோத சம்பவங்கள் எல்லாம் நடந்தது. அப்படி நடக்கலைன்னா நீங்கள் எந்த கிராமத்துக்கு போகிறீங்க? அங்கே இப்போ ராஜராஜன் ஒரு கிணறு, அதை பார்க்கலாமா? என்ன கிணறு? ராஜராஜன். ஏதாவது எண்ணெய் கிணறா? தெரியல. ஆனால் நாட்டில் இருக்கிற பாதி கேடிங்க அதை தான் சுற்றிட்டுருக்காங்க. அப்படியா? நடந்ததை சொல்லுங்க சொன்னான்.
பேராசிரியரின் சரித்திர ஆராய்ச்சி கட்டுரையில் ஆரம்பித்து வசந்தின் பல்லாவர பயணம், உக்கல், கத்திக்குத்து, சதாசிவம் விவகாரம், உணவில் விஷம், அந்த வினோத வியாபாரங்கள், திரும்பி வந்தது, பேராசிரியரின் சமீபத்திய கண்டுபிடிப்பு. ராஜேந்திரன் அவன் முடித்து கொஞ்ச நேரம் கழித்து, விஷயம் ரொம்ப சிக்கலாக இருக்குது, பார்ட்டி பெருசுன்னு தோணுது, காசு, அதுவும் தங்க காசு, பழங்காலத்து தங்க காசுனா ரொம்ப பேர் அலையிறதுல ஆச்சரியம் இல்லை. நான் உடனே அந்த கிணத்தை பாதுகாக்க ஏற்பாடு பண்ணிடுறேன். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி பொருள் பறந்து போயிருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இத்தனை நேரம் சும்மா விட்டுருக்க மாட்டாங்க. அண்டை மாநிலங்கள்லேயும் சொல்லி வைக்கணும். காலையில் பார்க்கலாம். அவருடன் பேசி முடித்தது மறுபடி டெலிஃபோன் ஒலித்தது. எடுத்தால், தூரத்தில் இருந்து உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன் பிரதர், வரேன். சற்று நேரம் கேட்ட டயல் டோன் வெட்டப்பட்டு டெலிஃபோன் மௌனமாக்கியது. வெறும் காற்று தான் கேட்டது. வெளியே யாரோ இணைப்புகளை துண்டித்து விட்டார்கள். கணேஷ் வாயில் கதவை பார்த்தான். உள்ளே தாளிடப்பட்டிருந்தது. என்ன செய்யலாம்? கதவை திறந்து கொண்டு பத்திரத்தை நோக்கி ஓடிவிடலாம், இல்லை காத்திருந்து யார் வருகிறார்கள் என்று பார்க்கலாம். முதல் சாத்தியத்தில் பத்திரம், இரண்டாவது சாத்தியத்தில் துடிப்பு. வேண்டாம், தனியாக இருக்கும்போது அசட்டு தைரியம் வேண்டாம். வசந்த் இருந்தால் கதை வேறு. இப்போது மணி 9. இந்த ராத்திரியில் தைரியமாக உள்ளே நுழைந்து விடுவார்களா என்ன? மெல்ல வாயில் கதவை அணுகி அதன் தாளை திறக்க முற்படும்போது வெளியே தீர்மானமான தெளிவான காலடிகள் கேட்டன. வருகிறான். கதவு தட்டப்பட்டது. சலனம் இல்லாமல் நின்றான். ஜன்னல் வழியாக எட்டி பார்க்கலாம். வந்திருப்பது எத்தனை பேர்? சன்னமாக திரைச்சிலை விலக்கி எட்டி பார்க்க, கொத்தாக அவன் காலரை இருக்க ஒரு ஜன்னல் கரம் பிடித்து முரட்டுத்தனமாக ஜன்னலுடன் ஒட்ட வைத்தது. ஜன்னலுக்கு வருவ, எட்டி பாப்பன்னு தெரியும். திறக்கறியா மாப்பிள? கணேஷுக்கு நாக்கு உலர்ந்து போனது. பேச முடியாமல் மென்னியை இறுக்கியது. மூக்கு கம்பி மேல் பதிந்து சப்பையாகி போனது. திறக்கிறேன் என்றான் சிரமத்துடன். ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாத ராஜா, உங்ககிட்ட காரியம் இருக்கு, சீக்கிரம், இல்லாட்டி கதவை உடைப்போம். வாசல் பக்கம் சென்று லேசாக திறந்து பார்த்தான். 2 ஜோடி கால்கள் தெரிந்தது. கதவு வேகமாக தள்ளப்பட்டு இருவரும் தம்மை திணித்து கொண்டு மூடினார்கள். இருவரும் சுத்தமாக கணேஷை விட 20-25 பவுண்டு கனமான ஆசாமிகள். ஏதாவது விஷமம் பண்ண தீர்த்து விடுவோம். விஷமம் பண்ண எனக்கு என்ன பைத்தியமா? சொல்லுங்கள், விஷயம் என்ன சொல்லுங்கள். என்னால் ஏதாவது உங்களுக்கு ஆக வேண்டியிருக்கா? அதை நீ தான் சொல்லணும். என்ன சொல்லணும்? உனக்கு என்ன தெரியும் அதை சொல்லு. எதை பற்றி? இந்த பாரு, பாசாங்கு பண்ணிக்கிட்டு விளையாடிட்டு இருக்க நேரம் இல்லை. பளிச்சின்னு சொல்லு, உனக்கு என்ன தெரியும்? தலைவன் கணேஷின் அருகில் வந்து பழி 2 கன்னத்தில் அறைந்தான். இதுக்கு அடிக்கிறீங்க? சொல்லிட்டு அடிங்க. என்ன கேட்குறீங்கன்னே தெரியல. சொல்லு, நான் என்னத்தை சொல்கிறது? உனக்கு தெரிஞ்சதெல்லாம் கக்கு, எனக்கு ஒன்றுமே தெரியாது. மறுபடி போங்க. இரு பெரியசாமி, மயிலே இறகு போடுனா போடாது. கணேஷ் சற்று கலவரத்துடன் பார்த்து கொண்டிருக்க, அவன் உள் பெல்ட்டிலிருந்து எதையோ எடுத்து கத்தி. கணேஷை ஒருவன் பிடித்து கொள்ள, அவன் அந்த கத்தியின் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பளபளப்பை நிதானமாக கணேஷின் புருவத்தின் மேல் ஒட்டி காட்டினான். கண்ணை குத்திப்படலாமா பெரியசாமி? வேண்டாம் என்றான் கணேஷ். அப்போ பதில் வருமா பெரியசாமி? எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேங்க. நீங்கள் ராஜராஜன் கிணத்தை பற்றி தான் கேட்குறீங்கன்னு கொஞ்சம் அனுமானமாக தீர்மானிக்கிறேன். அதை பற்றி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இவ்வளவு தான். கிணத்துக்குள்ளே பழங்காலத்து பொற்காசுகள் நிறைய போட்டிருக்காங்க. அதன் தற்போதைய மதிப்பு மிக மிக அதிகமாக இருக்கும். உக்கல் கிராமத்தில் நிகழ்ந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் இதனோட சம்மந்தப்பட்டது தான். இதை யார் செய்கிறாங்க, யார் நடத்துகிறாங்க, இந்த விவரமெல்லாம் எனக்கோ போலீஸுக்கோ கூட இது வரைக்கும் தெரியாது. அப்போ கிணத்துல என்ன இருக்குது? புதையல், தங்க காசுகள், வேறு எதுவும் கிடையாதா? வேறு நிறையா பாசி தண்ணி இருக்குது. அவர்கள் ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பார்த்தீங்களா, தெரியுது இவனுக்கு. டேய், முழு விவரத்தையும் சொல்லிடு, இல்லை நான் கிழிச்சு போட்டுருவேன். இவ்வளவு தாயா எனக்கு தெரியும். முதல் மூர்க்கன் அவனை காட்டுத்தனமாக நாற்காலியுடன் அழுத்தி பிடிக்க, மற்றவன் விருட்டென்ற கீரலில் கணேஷின் கன்னத்தை தொட்டுவிட்டான். முதலில் வலிக்கவில்லை, ஆனால் சட்டையில் சொட்டு சொட்டாக ரத்தம் கசிவது உடனே தெரிந்தது. கணேஷ் துடிக்கிட்டான். என்னடாது, வம்பில் மாட்டிக்கொண்டு விட்டோம்.
ஐயோ, நான் இன்றைக்கு காலி. அவர்கள் சேதம் பண்ணும் உத்தேசத்துடன் விரோதத்துடன் நெருங்க கணேஷ் மறுபடியும் உறக்க கத்திவிடலாமா என்று யோசித்தான். பிரயோஜனம் இல்லை. கழுத்தை கிழிக்க ஒரு 10-15 செகண்டுக்கு மேல் ஆகாது. வேறு என்ன செய்வது? குலதெய்வத்துக்கு வேண்டிக் கொள்ளலாம் என்றால் குலதெய்வம் என்ன என்று சட்டென்று ஞாபகம் வரவில்லை. இருங்க இருங்க என்று அவர்களை தடுக்க முயற்சி செய்யக்கூடியது எதுவுமே தோன்றாத நிலையில் அந்த கத்தி முனை விஸ்வரூபம் எடுத்து அவன் பார்வை முழுவதும் வியாபிக்க வாசல் கதவு தட்டப்பட்டது. சட்டென்று நின்றார்கள். பெரியசாமி, யார் பாரு. பாஸ், பாஸ் என்று வசந்தின் குரல் கேட்டது. கதவு பொறுமை இல்லாமல் தட்டப்பட்டது. பேசாதே என்றான் கத்திக்காரன். இப்போ திறக்க போகிறீங்களா இல்லையா? கதவை உடைக்கட்டுமா? கணேஷ் அவனை பார்த்தான். அவன் சற்று குழப்பத்தில் இருந்தது தெரிந்தது. இப்போது அவர்கள் விபரீதமாக எதுவும் செய்ய மாட்டார்கள். வெளியே போக ஒரே வழிதான் இருக்கிறது. அதை வசந்த் அடைத்து கொண்டிருக்கிறான். சீக்கிரம் ஜன்னல் வழியாக எட்டி பாரேன், மூட்டாளே வசந்த். பெரியசாமி கதவருகே சென்று யாரு என்றான் அதட்டலாக. அது யாரு உள்ள அசரீரே? ஏய் சொல்லுடா, போக சொல்லு, நான் பிஸியாக இருக்கேன், அப்புறம் வான்னு சொல்லு என்றான் கத்தி சின்ன குரலில். வசந்த், நான் பிஸியாக இருக்கேன், நீ போயிட்டு அப்புறம் வா. கட்சிக்காரங்களோட பேசிகிட்டு இருக்கேன், காலையில் 7:15 வந்தால் போதும். சரி பாஸ் என்றான் வசந்த். 7:15 என்றால் SOS என்று அவர்கள் சங்கேத பாஷையில் அர்த்தம். பெரியசாமி திரும்பி கணேஷை நோக்கி வருகையில் பட்டீர் என்று கதவு வெடித்து திறந்தது. வசந்த் உள்ளே மடை திறந்தார் போல பாய்ந்தான். பெரியசாமியின் காலை ஒரே வீச்சில் வீழ்த்திவிட்டு அதனால் கீழே விழுந்த கத்தியை எடுத்துக்கொண்டு மற்றவனை நோக்கி, டேய் வாடா வாடா, கத்தி சண்டை என்றான். கத்திக்காரன் வசந்த் மேல் பாய கணேஷ் விலகி சின்னதாக ஒரு ஸ்டூலை எடுத்து பெரியசாமி எழுந்திருக்க மாட்டாமல் அவன் மண்டை மேல் போட்டான். பாஸ், அந்த கூஜா அதையும் உபயோகப்படுத்துங்க. மறுபடி வசந்தை நோக்கி ஓடி வந்தவனை அட்டாக் கொடுத்து வீழ்த்தினான். பாஸ், என்ன பண்ணலாம்? தொப்புள்ள கத்தியை வச்சு திருக்கிடலாமா? இல்லை வசந்த், இவங்க கிட்ட கேள்விகள் கேட்கணும். சரியான அடிபட்டிருந்த இருவரும் மாரத்தான் ஓடி வந்தவர்களைப் போல இறைத்தார்கள். சொல்லுங்க, இதுக்கு வந்தீங்க? சத்தியமா எங்களுக்கு தெரியாது. கேள்வி கேட்க மட்டும் தெரியுமா? பதில் சொல்ல தெரியாதா? உன்னை அனுப்பிச்சே ஆள் யாருன்னு சொல்லிடு, பொழுதோடு விட்டுடுறோம். இல்லை முரண்டு பண்ணுற அப்படின்னா போலீஸ்கிட்ட ஒப்படைக்கிறோம். அவங்க 10-15 நிமிஷத்தில் நீ சாப்பிட்ட பாயா குஸ்காவோட உண்மையை கக்க வச்சுடுவாங்க. நகம் நல்லா வளர்த்துருக்கேல, ஊசி ஏத்தனா தாங்குவியா? அவர்கள் ஒருவர் பார்த்து கொண்டார்கள். எங்களை விட்டுருங்க, நாங்கள் கூலிக்காரங்க. சரி, கூலி கொடுக்கறது யாருன்னு சொல்லு. அவர் பேர் சரியாக தெரியாதுங்க. அவர் பேர் சரியாக தெரிய உன்னை எந்த இடத்துல அடிக்கணும்? இல்லை உபரியா ஏதாவது எலும்பு உடைக்கணுமா? வேண்டாம் வேண்டாம், அவர் பேர் அருண் பிரகாஷ். அட்ரஸ்ஸு பீட்டர்ஸ் ரோட்டில் அவருக்கு ஆஃபீஸு, அருணா என்டர்பிரைசஸ். என்ன பிஸ்னஸ்ஸு? ஏற்றுமதி இறக்குமதி. என்ன ஏற்றுறாங்க, என்ன இறக்குறாங்க சரியாக தெரியாது. அப்புறம் ஹோட்டல் வச்சுருக்காரு, அப்புறம் அச்சு ஆஃபீஸு, அப்புறம் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாரு. அவர் தான் எங்கள் 2 பேர்த்தையும் அனுப்பிச்சு அந்த ஆளுக்கு என்ன தெரியும்னு கேட்டுட்டு வர சொன்னார். சில்லறை எவ்வளவு? 100 ரூபாங்க. இப்போ நீ போய் சொல்கிறியா? பார்த்துடலாமா? கணேஷ் டெலிஃபோன் டைரக்டரியை எடுத்து ஆராய்ந்தான். இப்போ ஆஃபீஸ் திறந்துருக்காதுங்க. வீட்டில் இருப்பாரா? வீடு எங்கே தெரியாதுங்க. ஐயா, எங்களை விட்டுருங்க, நிஜமாகவே நாங்கள் கூலிக்காரங்க. அவங்க பின்னாடி போவோம், அவருக்கு பாதுகாப்பு தருவோம், 2 வேளை சோறு போட்டால் அங்கேயே இருப்போம். எவனாவது குடுமி ஆப்டானா தர்ம அடி அடிச்சுட்டு வந்துடுவீங்க, அப்படி தானே? அடி உத கொஞ்சம் தாங்க, பயப்படுத்தும், அவ்வளோதான். சம்சாரம், 2 பொட்டை பிள்ளைங்க, ஒன்று ஜென்ரல் ஆஸ்பத்திரியில் நர்ஸாக இருக்குதுங்க, மற்றது 10ஆம் கிளாஸ் படிக்குதுங்க. வசந்த், அருணா என்டர்பிரைசஸ் பீட்டர் ரோட்டில் இருக்குது. அது வரைக்கும் போய் சொல்லலை. இவன் அனுப்பிச்சு வச்ச ஆள் தான் இவங்க. விட்டுடலாமா பாஸ்? கூடாது. வீட்டில் நுழைஞ்சி கலாட்டா பண்ணதுக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துரு, அரெஸ்ட் பண்ணிவிட்டு போட்டோம். வேண்டாங்கய்யா, நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வாசலையே மிதிச்சதில்லை. மிதிச்சு பாரு, எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம் வேண்டாமா? ஐயா, தயவுசெய்து விட்டுருங்க. ஏய், நீ சமீபத்தில் உக்கல் கிராமத்துக்கு போனியா? போனேங்க. பல்லாவரத்தில் உங்கள் எஜமானருக்கு வீடு இருக்குதா? பல இடத்துல இருக்குதுங்க. இரு வசந்த், உக்கல் கிராமத்தில் என்ன செஞ்ச? கரெக்டாக சொல்லு, விட்டுடுறோம். ஒன்றும் செய்யலுங்க. வேன் ஓட்டிக்கிட்டு போனேன், பொட்டலில் லோடு ஏற்றினாங்க, எடுத்து வந்து குடவுனில் விட்டேன். எத்தனை பொட்டி? ஒரே ஒரு பொட்டி. எவ்வளோ பெருசு இருக்கும்? தா இவ்வளவு.
என்று அவன் கையில் சுமார் 1.5 அடி அகலம் காட்டினான். உயரம் அதுவும் அதே தாங்க, சீல் வச்ச பொட்டி. அதுக்குள்ளே என்ன? தெரியாதுங்க, சத்தியமாக தெரியாது. நான் கேட்குறதில்ல, கேட்கக்கூடாது. சரி, இப்போ வந்தியே, உனக்கு என்ன குறிப்பாக சொல்லி அனுப்பிச்சாங்க? கிணத்துல என்ன இருக்குன்னு திருப்பி திருப்பி கேளுன்னாங்க. தங்கம்னு சொல்கிறானா, நகைன்னு சொல்கிறானா, இல்லை வெறும் பாசி தண்ணின்னு சொல்கிறானா, எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்து சொல்லுன்னு சொன்னாங்க. அவ்வளவுதான். உக்கல் கிணத்துல என்ன செஞ்சீங்க? நான் கிணத்து பக்கமே போனதில்லைங்க. அந்த கிணறு எங்கே இருக்குன்னு கூட தெரியாதுங்க. நான் கூலிக்காரங்க. டெலிஃபோனை எங்கே வெட்டினேன்? அவங்க தாங்க வெட்ட சொன்னாங்க. சரிடா, எங்கே வெட்டின? உள்ளே போகிற கேபிளை பிடுங்கி போட்டாங்க. சரி வா, வந்து காட்டு. வசந்த், அந்த கேபிளை டெம்பரவரியாக கனெக்ஷன் கொடு. இந்நேரம் உட்கார்ந்திருந்ததில் அவர்கள் இருவருக்கும் புதிய தெம்பு பிறந்திருக்க வேண்டும். சற்றும் எதிர்பாராத சமயத்தில் திடீரென்று புறப்பட்டு வாசல் கதவை நோக்கி ஒருவன் ஓட மற்றவன் அவனை தொடர வசந்த் அவர்களை துரத்த முயல கணேஷ் அவனிடம், வசந்த் விட்டுரு என்றான். ஏன் பாஸ்? போகட்டும், இவங்க வெறும் கையாளுங்க. நாம் பிடிக்க வேண்டியது எஜமான. அவன் பேர் என்ன சொன்னான்? அருண் பிரகாஷ். காலையில் முதல் காரியமாக அங்கே போய் பார்க்கலாம். மேலே விவரம் தெரியணும்னா அருணாவுக்கு வரவும்னு அவங்க தான் நமக்கு இன்விடேஷன் அனுப்பிச்சிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது வசந்த். அந்த ஆள் நம்மளை ஆழம் பார்க்குறான். அருணான்னு மொட்டையாக பேர் கொடுத்துட்டா நமக்கு பேர் தெரிஞ்சால் வருவோம்னு எதிர்பார்த்துருக்கான். வரலை, அப்புறம் அடையாளங்களை அனுப்பிச்சிருக்கான். இதிலிருந்து என்ன தெரியுது? ஒரு மண்ணும் தெரியலை. கண்ணை கட்டி காட்டில் விட்டா போல இருக்குது. வசந்த், முதல்ல இருந்து பாரு. ராஜராஜன் கிணறு எங்கே இருக்குது அப்படிங்கிற விவரம் அவங்களுக்கு தேவையாக இருந்திருக்கு. ப்ரொஃபஸருக்கு அந்த விவரம் தெரிஞ்சிருக்கு. அவருடைய ஆராய்ச்சி கட்டுரையை சரக்குன்னு பிடிங்கிட்டு போனாங்க. நீ பல்லாவரத்தில் போய் கூட்டையை குழப்பிவிட்ட. ஆனால் அவங்க ஒரு வேனில் உக்கல் கிராமத்துக்கு போகிறதுக்கு தயார் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துருக்க. இப்போ சீன் ஆஃப் ஆக்ஷன் உக்கல். அங்கே என்ன நடக்குது? கோவில் வாசலில் ஒரு கத்தி குத்து, சதாசிவத்தோட வினோத வியாபாரம், குறுக்கே வந்த நம்மளை கொல்ல முயற்சி. அந்த கோஷ்டி கொலைக்கு அஞ்சாதவங்க. அவங்க என்ன செய்கிறாங்க அல்லது என்ன செய்தாங்கிறங்க வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்கு எதுவும் செய்வாங்க போல இருக்குது இல்லையா? இது வரைக்கும் கிளியராக தானே இருக்குது. என்று தலையாட்டினான். ஏதோ ஒரு பெரிய குத்தம் பண்ணுறாங்கடா. அது தெரியுது, நான் சொல்கிறேன் பாஸ். கிணத்துக்குள்ளே இருக்கிற புதையில எப்படியோ பாதாள கரண்டி போட்டு எடுத்திருக்காங்க. தங்க காசு, நகை ஏதோ. அதை அப்படியே மெட்ராஸ்க்கு எடுத்துகிட்டு வந்து விற்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஏற்றுமதி இறக்குமதி. அருணா என்டர்பிரைசஸ் வெளிநாட்டில் பெரிய விலைக்கு தங்க காசுகளை விற்றுருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறீங்க? இருக்கலாம், அதுவும் ஒரு சாத்தியம்தான். வேறு என்ன எவ்வளவு சாத்தியம் இருக்குது பாஸ்? அந்த 10க்கு 40 வியாபாரம்டா. சிம்பிள். 10 தங்க காசுக்கு 40,000 ரூபா. அந்த சதாசிவம் நம்ம வியாபாரம் பேச வந்தவங்கன்னு தப்பாக நினச்சிட்டான். இல்லை வசந்த், இந்த வியாபாரம் தலைகீழ் வியாபாரமாக இருக்குது. 10க்கு 30 அல்லது 10க்கு 20ங்கிறது 10க்கு 40 விட பெட்டராக நல்லதாக இருக்கே. அப்படியா? ஆமாம். அதுக்கப்புறம் பாரு, பஸ் ஸ்டாண்டில் சாம்பிள் கொண்டு வந்தியான்னு யாரோ ஒருத்தனை கேட்குறான். அங்கேயும் வியாபாரம். எனக்கு என்னவோ இது எல்லாம் ஒரு கோஇன்சிடென்ட்னு தோணுது. ஆனால் எனக்கு அப்படி தோணலை. சோடியத்தை பற்றி ஏதாவது தகவல் சேகரிச்சியா? இருங்க, இப்போ தானே ஆஸ்பத்திரியிலேருந்து கலந்துட்டு வந்திருக்கேன். ஒரு நாள் டைம் கொடுங்க. முதல்ல டெலிஃபோனை எங்கே வெட்டி தொலைச்சிருக்கான்னு பாரு. காலையில் கோர்ட்டு வேறு இருக்குது, இழுத்தடிக்குது. அப்புறம் தமிழ்நாடு டைரக்டர் ஆஃப் ஆர்கியாலஜி ஆஃபீஸில் எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது. அந்த பொண்ணு ஏதாவது கார்பரேஷன் ஸ்கூலில் படிக்கிற பொண்ணாக இருக்கும். யார் அது? அந்த குண்டனோட 2வது பொண்ணு. விவஸ்தையே கிடையாதுடா உனக்கு. இனியா கிட்ட சொல்ல போகிறேன். ஒரு கேஸை எடுத்துக்கிட்டா எல்லா விவரையும் தெரிஞ்சிக்க வேண்டாமா பாஸ் என்று சிரித்தான். காலையில் ராஜேந்திரனை பார்க்க சென்றார்கள். என்ன சார், நீங்கள் டிஐஜி ஆனதுக்கு பார்ட்டி எதுவும் இல்லையா என்றான் வசந்த். இன்னும் 1 வருஷம் கழித்து கேளுங்க. உங்கள் கல்யாணம் எப்போ? அது ஏன் கேட்குறீங்க? நம்ம ஜாதகத்தில் அந்த கட்டம் காலியாகவே இருக்குது. இப்போ காதல் பண்ணிகிட்ருக்கான் சார். அதிலே தான் விவகாரமே ஆரம்பிச்சுது என்றான் கணேஷ். என்ன இது, சரித்திர ஆராய்ச்சியிலெல்லாம் இறங்கியிருக்கீங்க? கிணத்துக்குள்ளே இறங்கலை, அது ஒன்று தான் பாக்கி. அந்த கிணத்தை பார்க்குறதுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். விவரம் என்னன்னு சொல்லுங்கள். டெலிஃபோனில் சொன்னது குழப்பமாக இருந்துச்சு.
சிம்பிள் மேட்ரு சார். தங்க காசுக்கு அலையிறாங்க எல்லாரும். பழைய காலத்தில் குன்றிமணி கழிஞ்சு காசு மாடைன்னு அடித்து போட்டிருக்காரு ராஜராஜ சக்கரவர்த்தி. அதில் மாடைங்கிறது தங்க காசு. அதில் 500 காசு கிணத்துல போட்டுட்டதா சரித்திர குறிப்பு கல்வெட்டு இருக்குது. அதுக்கு ஜனங்க ஆளாக பறக்குது. சரித்திர குறிப்பினா ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸபெக்ட் பண்ணியிருப்பாங்களே. இது ஏதோ இன்னும் வெளியே வராத ரகசிய கல்வெட்டு மாதிரி தோணுது. அதனால தான் உக்கல் கிராமத்தில் போக்குவரத்து அதிகமாக இருக்குது. அப்போ அந்த கிணத்தை இறச்சி பார்த்துடலாமா? வரீங்களா? நீங்கள் இப்போ சொன்னது எல்லாத்தையுமே எனக்கு ஒரு ரிப்போர்ட் மாதிரி எழுதி கொடுத்துருங்க. சிஐடி டிபார்ட்மெண்ட்டில் ஒவ்வொரு ஆங்கிளையும் துப்புரவாக விசாரிக்க சொல்லிடுறேன். எல்லாத்தையும் எழுதிட்டு வந்திருக்கிறோம் ராஜேந்திரன். செஞ்சிருப்பீங்களே. சரி, என்ன 4 நாள் கழித்து வந்து பாருங்கள். ஆமாம், கோட்டையும் பார்த்துக்கிட்டு இதையும் பார்த்துக்கிட்டு. எப்படி உங்களுக்கு டைம் இருக்குது? 24 மணி நேரம் பத்தலை சார். ராஜேந்திரனின் அலுவலகத்தை விட்டு வெளியே வரும்போது கணேஷ், வசந்த் லைப்ரரிக்கு போய் விட மாட்டீங்களே, தெரியுமே, சோடியம் பற்றி தானே, உடனே கவனிக்கிறேன் என்றான். நூல் நிலையத்தில் அந்த பெண் கண்ணாடி எடுத்துவிட்டால் அழகாக இருப்பாள் என்று நினைத்தான். அவள் அருகே சென்று மெல்லிய குரலில் குட் மார்னிங் என்றான். சோடியம் பேடன் என்று நிமிர்ந்தாள். சோடியம் பற்றி எனக்கு தெரிந்து கொள்ளணும். நேராக போங்க, 8வது அலமாரி கெமிஸ்ட்ரி. தேங்க்ஸ். உங்கள் பேர் ஸ்ரீலேகா தானே? இல்லை, பேரை மாற்றிட்டிங்களா? மிஸ்டர். உங்களுக்கு சோடியம் வேணுமா இல்லை என் பேர் வேணுமா? 2மே தான். என் பேர் மிஸ்ஸஸ் ராகவன். மிஸ்டர் ராகவன் அதோ கண்ணாடி அறைக்குள்ளே உட்கார்ந்துருக்கார். வசந்த் புன்னகைத்து, அப்படியா? அவரை தொந்தரவு பண்ணாதீங்க. மேலும் எங்கிட்ட பயந்துக்கிட்டு கண்ணாடிக்குள்ளே இருக்கிற ஃபெர்னாண்டஸை பேரை மாற்றாதீங்க. சியூ என்று விலக்கினான். முதலில் கெமிஸ்ட்ரி இன் ஆர்கானிக்கில் பார்த்தான். அப்புறம் இண்டஸ்ட்ரியல் யூசஸ் ஆஃப் சோடியம் பார்த்தான். அதன் பின் நேஷனல் கெமிக்கல் லேபரட்டரியின் ஆராய்ச்சி குறிப்புகளை, வருஷாந்திர அனுபந்தங்களை பார்த்தான். அட என்று சட்டென்று நிமிர்ந்தான். இதில் எப்படி ராஜராஜன் கிணறு வருது? வசந்த் மறுபடியும் அந்த பெண்ணை அவசரமாக அணுகி, மிஸ்ஸஸ் ராகவன், ஃபோன் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கவா? ரொம்ப அவசரம். காசுக்கு உண்டான காலை கொடுத்துட்றேன். சாரி, காசுக்கு உண்டான காசை எப்படி குழப்பது பார்த்தீங்களா? கொஞ்சம் தலை போகிற விஷயம், உதவி பண்ணுங்கன்னா இந்த உயிரில் உங்களுக்கு ஒரு எவர் சில்வர் லோட்டா எழுதி வைக்கிறேன். அந்த பெண்ணை சிரிக்க வைத்து விட்டான். ஆல்ரைட், அந்த கண்ணாடி அறைக்குள்ளே இருக்க ஃபோனை உபயோகப்படுத்திக்கங்க. பாஸ், கை கொடுங்க. டெலிஃபோன்லையா? என்னடா? சோடியம் கிணறு. விஷயம் என்ன? புரிகிற மாதிரி சொல்லு. நீங்கள் சோடியத்தை பற்றி தகவல் சேகரிக்க சொன்னீங்கல்ல, இருக்கிற எல்லா புத்தகத்தையும் பார்த்தேன். நேஷ்னல் கெமிக்கல் லேபரட்டரியாக சில புத்திசாலிகள் விஞ்ஞானிகள் பேப்பராக எழுதியிருக்காங்க. எல்லா ஆராய்ச்சி கட்டுரைகள். அதனுடைய ஒரு தலைப்பு என்ன தெரியுமா? டேய் சொல்கிறா, நல்லா காது கெடுத்து கேளுங்க. இன்ட்ரெஸ்டிங். கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் ஸ்லைம் இன் ஏஷியன்ட் வெல் ராஜராஜன் கிணறு பை டாக்டர் H. அகர்வால். தமிழில் சொன்னால் ராஜராஜன் கிணற்றின் கலக்கலில் வசீகர ரசாயன அமைப்பு. வசந்த், அந்த புத்தகத்தை உடனே எடுத்துகிட்டு வா. முடியாது, ரெஃபரன்ஸ் செக்ஷனில் இருக்குது. இந்த பக்கம் பார்க்குறேன். பறக்குன்னு 4-5 பக்கத்தையும் கிழிச்சி பனியனுக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவா. சேச்சா, அப்படிலாம் பண்ணாத. லைப்ரரியில் ஃபோட்டோ சர்வீஸ் இருக்குமே, பணம் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி காப்பி எடுத்து தருவாங்க. அப்படி இல்லைன்னா ஆர்டிக்கிள் அப்படியே காப்பி அடித்து பேப்பரில் எழுதிட்டு வா. தலை கால் புரியாத ஆர்டிக்கிள். பரவாயில்ல, காப்பி அடிச்சுட்டு வா, கிழிக்காத என்ன. வசந்த் அறையை விட்டு வெளியே வந்து மறுபடி அந்த பெண்ணிடம் சென்று, பொய் சொன்னீங்க என்றான். பேடன், உங்கள் பேர் நளினி, மிஸ் ஆர் நளினி. எப்படி தெரியும்? எனக்கு கொஞ்சம் பவர் உண்டு. ஒரு பெண்ணுடைய மூச்சு விடுறப்ப எப்படி விரியங்கிறத வச்சுட்டு அவங்க பேரை கெஸ் பண்ணிவிடுவேன். அப்படியா? மேலும் அந்த அறைக்குள்ளே இருந்த ரிஜிஸ்டர் ஸ்டாஃப் லிஸ்ட்டில் உங்கள் பேரை பார்த்தேன். உங்கள் லைப்ரரியில் ஃபோட்டோ ஸ்டாண்ட் சர்வீஸ் இருக்குமா? ஒரு ஆர்டிக்கிளை பிரதி எடுக்கணும். அவள் இப்போது வசந்தை இவன் என்ன மாதிரி மனுஷன் என்கிற மாதிரி ஆர்வத்துடன் பார்த்தாள். அப்படி பார்க்காதீங்க, எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் பிபி ட்ரபிள். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை பொண்ணுங்களை அப்ரோச் பண்ணியிருக்கீங்க? வசந்த் அடிப்பட்டவன் போல. ஐயோ, நான் ரொம்ப சீரியஸான இளைஞன். எனக்கு வாழ்க்கையில் சோடியம் ஒன்று தான் இன்ட்ரெஸ்ட். அவள் சிரித்து, ஆர்டிக்கிள் என்னன்னு சொல்லுங்கள். ரெஃபரன்ஸ் செக்ஷனில் இருக்கு, வாங்க காட்டுறேன்.
வசந்த் மறுபடியும் அந்த அலமாரிக்கு சென்று அந்த புத்தகத்தை எடுத்து அடையாளம் வைத்திருந்த பக்கத்தை பிரித்து திடுக்கிட்டு போனான். என்னடா அது ஜீனி வேலையாயிருக்கு. சுற்றும் பார்த்தான். எல்லாரும் ஆழ்ந்து படித்து கொண்டிருந்தார்கள். மௌனம். டெலிஃபோன் செய்துவிட்டு வருவதற்குள் அந்த பக்கங்களை யாரோ கிழித்து விட்டார்கள். என்ன கிடைச்சிதா என்று நளினி அறிக்கை வர வசந்த் சட்டென்று புத்தகத்தை புரட்டி வேறு கட்டுரையை தேர்ந்தெடுத்து இதுதான் என்றான். அவள் அதில் விரல் வைத்துக்கொண்டு எடுத்து சென்றாள். 1/2 மணி கழிச்சு வாங்க, காப்பி ரெடியாக இருக்கும். அதுக்குள்ளே நான் போய் ஒரு காஃபி அடிச்சுட்டு வந்துடுறேன். உங்கள் பேர் சொல்லலையே. கோவிந்தா என்று புறப்பட்டான். அடுத்த முறை அந்த லைப்ரரிக்கு மாறு வேஷத்தில் தான் பாஸ் நான் போகணும். ஏதோ சொல்லிட்டு தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். கிழிஞ்சி இருந்துச்சா? ஆமாம், பக்கங்கள் நீக்கப்பட்டு விட்டன. இதிலேருந்து என்ன தெரியுது? என்னை யாரோ ஒருத்தன் தொடர்ந்து லைப்ரரிக்கு வந்திருக்கான்னு. அந்த ஆர்டிக்கிளை நம்ம பார்க்க விடாம பண்ணுற ஒரு முயற்சி இது. இதில் என்ன தான் எழுதியிருந்துச்சு? எனக்கு என்ன பாஸ் புரியும். சகவாசமாக படித்து பார்க்கலான்னுட்டு உங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ண வந்தேன். அதுக்குள்ளே சிட்டா பறந்துடுச்சே. ஜேர்னல் பேர் என்ன? ப்ரொசீடிங் ஆஃப் த ICA. சரி, தேடி பார்த்துடலாம். ரகசியம் அதில் தான் இருக்குன்னு இப்போது நிரூபணம் ஆயிடுச்சு. சரி, எப்படியாவது ராத்திரிக்குள்ளே அந்த ஆர்டிக்கிளை மறு பிரதி எடுத்து பார்த்துட்டு நகல் எடுத்துகிட்டு வந்துடு. என்ன, எங்கே போவேன்? சரித்திர பேராசிரியராச்சு. இப்போது ரசாயன பேராசிரியர் ஒருத்தரை கண்டுபிடிக்க வேண்டியது தான். என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ, எனக்கு ராத்திரிக்குள்ளே ஆர்டிக்கிள் வந்தாகணும். வந்துடுச்சு, கவலைப்படாதீங்க பாஸ். வசந்த் அப்படியே கொஞ்சம் ராஜேந்திரனை கூப்பிடு. வசந்த் மறுபடி நம்பர்களை சுழற்றும்போது, பாஸ் ஏதாவது கிணத்துக்குள்ளே தென்பட்டுதா? கொஞ்சம் தெரியுது. ராஜேந்திரன் லைனில் வந்தார். கணேஷ் டெலிஃபோனை பிடுங்கி கொண்டு, ராஜேந்திரன், தொல்பொருள் இலாக்காவில் விசாரிச்சிங்களா? சொல்லியிருந்தேனே. விசாரித்தேன் கணேஷ், அவங்க ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. என்ன ரிப்போர்ட்? யூஷுவல் கவர்மெண்ட் வள தான். அப்புறம் கணேஷ், அந்த கூழமந்தல் ஆசாமி குத்தப்பட்டு செத்தான்னு சொன்னீங்க பாருங்கள், அதை கொஞ்சம் விசாரித்தேன். சில இதெல்லாம் சுவாரஸ்யமாக தான் இருக்குது. ஆசாமி குத்தப்பட்டதுக்கு முதல் நாளே உக்கலுக்கு போயிருக்கான் ஒரு நண்பனை பார்க்குறதுக்கு. அந்த நண்பனை பிடிச்சி தீர விசாரித்ததில் கொஞ்சம் விஷயம் சுவாரஸ்யமாக இருக்குது. அந்த ஆள் நண்பன்கிட்ட சொன்னானா, உக்கலில் அந்த கிணத்தை சுற்றி ஏதோ வினோதமாக நடக்குதுப்பா. எனக்கு அந்த ராஜராஜன் கிணத்தை பார்க்குறது டியூட்டி. அதை பார்த்துட்டு வர்ற நேற்று போனேன். அங்கே கோஷ்டியாக 4-5 ஆசாமிங்க வேனில் வந்து இறங்கி பக்கெட்டாக அந்த கிணத்துல ராத்திரியில் தண்ணி இறைச்சாங்களாம். இவன் போய், இதை பாருப்பா, எதுக்காக பாடுங்கிணத்துல ராத்திரியில் தண்ணி இறைக்கிற? இது சர்க்கார் கிணறு, நான் தான் காவக்காரன் அப்படின்னு சொல்லியிருக்கான். விரட்டிட்டான். ஆனால் மறுநாள் அதை பற்றி பட்டணத்துக்காரங்க பார்வையில் யாராவது வந்தால் ரிப்போர்ட் பண்ண போகிறேன் என்று அவன் சொன்னானா. அதை சொல்கிறதுக்கு தான் உங்ககிட்ட வந்திருக்கான். மறுநாள் அதுக்குள்ளே கத்தி குத்தப்பட்டிருக்கான். சுருங்க சொன்னால், சம்பவ தினத்துக்கு முதல் நாள் வேனில் தண்ணி இறைச்சிருக்காங்க. தண்ணி இறைச்சிருக்காங்களா இல்லை சேகரிச்சிருக்காங்களா? அது என்னவோ எனக்கு சரியாக தெரியல. பாடும் கிணத்துல தண்ணியை யாராவது சேகரிப்பாங்களா? அதானே. அப்புறம் ராஜேந்திரன், அந்த அருணா என்டர்பிரைசஸ் பற்றி விசாரிச்சிங்களா? விசாரிச்சிட்டேன் கணேஷ். பிஸ்னஸ் எல்லாம் பார்த்தா நிழலாக எதுவுமே இல்லை. கணேஷ் டெலிஃபோனை வைத்துவிட்டு, வசந்த், நீ மறுபடியும் உக்கல் போறியா? சரி பாஸ், மாறு வேஷத்தில் என்றான் கணேஷ். என்னது, நான் மாறு வேஷத்தில் போகணுமா? ஆமாடா, அந்த வியாபாரம் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீலாம் நல்லா வேஷம் போடுவியே, கேள்விப்பட்டிருக்கேனே. என்ன பாஸ் கேள்விப்பட்டீங்க? நான் சின்ன வயசில் ஒரே ஒரு தடவை பள்ளிக்கூடத்தில் பாரதியாராக வேஷம் போட்டுட்டு ஸ்டேஜ் பூரா தலைப்பாவை இழுத்து விட்டுக்கிட்டு கப்பலை ஓட்டிய தமிழனை கவுத்திட்டேன். அதுக்கப்புறம் ஜன்மத்துக்கும் வேஷம் போடுறது இல்லைன்னு எங்கள் அம்மாக்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ என்ன வேஷம் போடணும் சொல்லுங்கள்? ஃப்ரிட்ஜா? இப்படி ஏதாவது இம்பாசிபிளாக சொல்லுவீங்களே. நீ என்ன வேஷம் போட்டுக்கிறியோ கொஞ்சம் நம்பும்படியாக போடு. அங்கே போய் கொஞ்சம் நேரம் அல்லது கொஞ்சம் நாள் பஸ் ஸ்டாண்ட்லேயே அலைஞ்சி அந்த 10க்கு 40 பார்ட்டி எப்படியாவது நீ காண்டாக்ட் பண்ணணும். என்ன வியாபாரம்னு தெரியாமல் பேந்த முழிக்கிறதா? சரி பாஸ், நான் கோவிந்தா சொம்பு ஒன்று எடுத்துக்கிட்டு திருப்பதியில் வேண்டுதலைன்னு மொட்டை அடிச்சுட்டு போட்டுமா? இல்லை வசந்த், ஏதாவது நம்பும்படியா போ. எனக்கு என்னவோ ஒரு சின்ன மீசை, கன்னத்தில் கருப்பு மச்சம், கொஞ்சம் விந்தி நட, இது போதும்னு தோணுது. அதுக்கு முன்னாடியே அந்த கட்டுரையை பாரு. என்ன? வசந்த் செல்ல கணேஷ் தன் கேஸ் கட்டுகளை பார்க்க விழைந்து அவைகளை பிரித்தான். திடீரென கணேஷ் விழித்து கொண்டு, சோடியம் ஹைட்ராக்சைடு,
சோடியம் மானோசல்ஃபேட் எங்கே பார்த்துருக்கோம்? ஆமாம், அந்த துண்டை வசந்த் பொறுக்கிக்கிட்டு வந்த அந்த துண்டு ஆராய்ச்சி சாலைக்கு அனுப்பி கிடந்த ரிப்போர்ட்டில் அதில் தானே இது இருந்தது. கணேஷ் அதை படித்தான். டைட்டானியம் ஆக்சைடு. இதையும் பார்த்த ஞாபகம் கணேஷுக்கு சற்று புரிய ஆரம்பித்தது. பேப்பர் தயாரிக்கிறார்கள், நல்ல தரமுள்ள பேப்பர். இந்த அருணா என்டர்பிரைசஸின் பல தரப்பட்ட பிசினஸ்களில் இதுவும் ஒன்றாக இருக்கலாம். உக்கலின் பக்கத்தில் பேப்பர் எதற்கு தயாரிக்க வேண்டும்? ஏதாவது ரகசிய பத்திரிகையா, சதி இலக்கியமா? கணேஷ் யோசித்தான். அட, இப்படியும் இருக்குமோ? கணேஷுக்குள் மின் புயல் அடித்தார் போல எண்ணங்கள் பறந்தன. இப்படித்தான் இருக்க வேண்டும். எங்கே போய் தொலைந்தான் இந்த வசந்த்? இந்த சமயத்தில் என் சந்தேகங்களை பகிர்ந்து கொள்ள இயலாமல் போய்விட்டானே. டெலிஃபோனை எடுத்தான். மறு முனையில் கணேஷ் ஒரு காகிதத்தில் காகித தொழில்கள் என்னென்ன என்று எழுதி பார்த்து கொண்டான். அங்கே ராஜேந்திரன், கணேஷ், இந்த கேஸில் ஒரு பிரேக். என்ன கணேஷ்? அவங்க காகிதம் சம்மந்தப்பட்ட ஏதோ பண்ணுறாங்க. காகிதமா? ஆமாம், காகிதம் தயார் பண்ணுறாங்க, அல்லது காகித தயாரிப்போட சம்மந்தப்பட்ட ஏதோ செய்கிறாங்க. கொஞ்சம் இருங்க, பறக்காதீங்க. அங்கே இருந்த ஒரு ஆளோட வியாபாரம் பேசிகிட்டு இருக்கப்ப அவன் கையில் ஒரு பார்சல் மாதிரி ஏதோ ஒன்று வச்சிருந்ததா சொன்னேன்ல. ஆமாம், அடுத்த தடவை வசந்த் அவனை சந்திக்க போன போது அந்த பார்சல்லிருந்தோ அல்லது அதோட சம்மந்தப்பட்ட ஏதோ ஒன்றிலிருந்தோ விழுந்த பொருள் ஒன்றை பொறுக்கிட்டு வந்து அதை கூட நான் உங்ககிட்ட போலீஸ் லேபில் அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் தரும்படி கேட்டுட்டேனே, ஞாபகம் இருக்குல்ல? இருக்குது. அந்த ரிப்போர்ட்டில் கண்ட பொருட்கள் எல்லாம் பேப்பர் தயாரிக்கிறதுல உபயோகப்படுகிற ரசாயன பொருட்கள். அந்த துண்டு என்னதான்னு சொல்கிறீங்க? சரியாக தெரியல. ஒருவேளை மரத்துண்டாக இருக்கலாம். பேப்பர் தயாரிக்கிற மெட்டீரியல் சின்ன சின்ன துண்டுகளாக மரத்தை வெட்டி தான் பேப்பர் தயாரிப்பாங்க. அந்த துண்டுகளில் ஒன்றா பேப்பர் தயாரிப்பதற்கு முன்னாடி கெமிக்கலாக ட்ரீட் பண்ண துண்டாக இருக்கலாம். அதுதான் தப்பி தவறி அந்த பார்சலோடு ஒட்டிட்டு வந்திருக்கணும். பேப்பர். இருங்க கணேஷ், இந்த கேஸு நான் நினைக்கிறதா இருந்தால் பெரிய விஷயம். உடனே வரீங்களா? முதல்ல அந்த அருண் என்டர்பிரைசஸை போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வசந்த்கிட்ட ஒரு கட்டுரை எடுத்துக்கிட்டு வரும்படி சொல்லியிருந்தேன். அது வந்ததும் இன்னும் கொஞ்சம் தெளிவாகும்னு நம்புகிறேன். சரி, ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். நாங்களும் இப்போவே தீவிரமாக விசாரிக்கிறோம். ராஜேந்திரன், ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் தெரியுதா? ஆமாம் கணேஷ், ஆமாம். நீங்கள் இப்போ சொன்னதுலேருந்து நான் அதை பிடிச்சிக்கிட்டேன். என்ன? இவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சிருக்கீங்களே, இதையும் கண்டுபிடிங்க. போலீஸுக்கு கொஞ்சமாவது வெட்டி வைங்க. என்ன? சிரித்து கொண்டே டெலிஃபோனை வைத்து விட்டார். சாயங்காலம் 4 மணி வரைக்கும் வசந்த் வரவில்லை. கணேஷுக்கும் பதற்றம் தான் அதிகரித்தது. கோட்டை விட்டு மீண்டும் அலுவலக அறைக்கு வந்த மாத்திரத்தில் பேராசிரியர் அப்பாத்துரையும் அவர் மகள் இனியாவும் வந்து சேர்ந்தார்கள். கணேஷ், ஒரு முக்கியமான விஷயம். என்ன சார்? எனக்கு ஆதாரமாக ஒரு சந்தேகம் கிளம்பியிருக்கு. என்ன சந்தேகம் சார்? என்ன சந்தேகம் என்று சொல்லாமல் பேராசிரியர் சிந்தனையில் ஆழ்ந்தார். கணேஷ் இனியாவை பார்த்தான். மறுபடி உக்கல் போகணுன்றார். வேண்டாம், நானும் வசந்து போகிறதா இருக்கோம். என்ன வேணும்னு சொல்லுங்கள். நீங்கள் போக போகிறீங்களா? அப்போ நாங்களும் வர்றோம். இனியாவுமா? ஆமாம், அந்த சமயத்தில் அங்கே வர்றது சரியில்லை இனியா. அந்த இடத்துல வினோதமான காரியங்கள்லாம் நடக்குது. இல்லை கணேஷ், நான் அங்கே போயே ஆகணும். இல்லைன்னா எனக்கு தலை வெடிச்சு போயிடும். அவ்வளோ முக்கியமான ஜோலி எனக்கு. உக்கல்ல எங்கே? ராஜராஜன் கிணத்துல. சரிதான், நீங்களும் இன்னும் கிணத்த விடலையா? வசந்த் அப்போது உள்ளே நுழைந்தான். ஹலோ இனியா. ஏய், போன காரியம் என்னாச்சு? பாஸ், கிடைச்சிருச்சு. அந்த ஆர்டிக்கிள் பேரறிஞர் அண்ணா டெக்னாலஜிக்கல் பல்கலைக்கழகத்தில். வசந்த், நீ யூனிவர்சிட்டி பேரெல்லாம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பொழுது விடிஞ்சிடும். நானும் வந்தே ஆகணும் என்றார் பேராசிரியர். சார், கூட்டிகிட்டு போகிறோம் சார், கவலைப்படாதீங்க. ஆமாம், நீங்கள் எதுக்கு உக்கலுக்கு வரணும்? எனக்கு அந்த கல்வெட்டை பார்த்தாகணும். இதுக்கு சார், இந்த வயசான காலத்தில் உங்கள் டாக்டரை மட்டும் அனுப்பிச்சி வைங்க. அவளுக்கு தெரியாது, நான் வந்தே ஆகணும். இது என்னுடைய தன்மான பிரச்சனை. கணேஷ் அந்த ஆராய்ச்சி கட்டுரையை படித்து கொண்டிருக்க அவன் முகம் திடீரென்று பிரகாசம் அடைந்தது. என்ன பாஸ், பளிச்சுன்னு பல்பு போடுறீங்க? என்ன பாஸ்? பக்கத்தில் இருக்கேன், சொல்லுங்கள். என்னது, உங்கள் முகத்தை பார்த்தா க்யூ இல்லாமல் கிருஷ்ணாயில் கிடைச்சவன் மூஞ்சி மாதிரி டால் அடிக்குது. என்ன கண்டுபிடிச்சிங்க? வசந்த், எல்லாம் இப்போ சக்குன்னு பொருந்துதுடா. எல்லாம்
அவங்க எல்லாம் சேர்த்துக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு வசந்த். சந்தேகமே இல்லாமல் தெளிவாக தெரிஞ்சு போச்சு. முதல்ல இருந்து எல்லாம் பொருந்தது. முதல்ல கத்திக்குத்து அந்த பார்சல், 10க்கு 40 வியாபாரம், சதாசிவம் போலீஸ் ஸ்டேஷன் வழக்கு, பஸ் ஸ்டாண்டில் சாம்பிள் கேட்கப்பட்டு பொட்டியை இழந்த தஞ்சாவூர்காரன், ஏன் அந்த 100 ரூபாய் நோட்டை ரோட்டில் கண்டெடுத்த கேஸு எல்லாமே பொருந்துது. வசந்த், உனக்கு தெரியல? ரொம்ப சிம்பிள். என்ன பாஸ் கிண்டலா பண்ணுறீங்க? எனக்கு ஒரு இளவும் தெரியல, சொல்லுங்க. கணேஷ், நாம் உக்கலுக்கு போய் ஆகணும் என்றார் பேராசிரியர். போலாம், எல்லாரும் போகலாம் சார். இந்த வினோத விவகாரத்தின் கடைசி காட்சி உக்கல்ல, அந்த கிணத்துக்கு பக்கத்தில் நடக்கப் போகிறது என்றான் கணேஷ். வசந்த் தலையை சொரிந்து கொண்டான், கலைத்து கொண்டான். கன்னத்தில் மச்சம் ஒட்டிக்கொண்டு போய் மீசை பொருத்தி கொண்டு கண்ணாடியை பார்த்து, பயமாக இருக்குது எனக்கே என்று விளக்கினான். இனியா, பர்ஃபெக்ட், சாமினார் விளம்பரத்தில் வர ஆசாமி மாதிரி இருக்க என்றாள். பாஸ், எதுக்கு இந்த வேஷம்னு சொல்லி தொலைச்சிங்கன்னா உபகாரமாக இருக்கும். கணேஷ், நாம் எப்போ உக்கலுக்கு போக போகிறோம் என்றார் ஆசிரியர். காலையில் சார். பேராசிரியர் இன்னும் உணர்ச்சி வசப்பட்டு இருந்தார். அதுக்காக இப்போவே வேஷம் போட்டுக்கணுமா பாஸ்? இல்லை வசந்த், நீ இன்றைக்கி போகிற. சரி, இதெல்லாம் எதுக்கு பாஸ்? அங்கே அவங்க என்ன பண்ணுறாங்க? அப்போ நான் வரட்டுமா கணேஷ்? நாளைக்கு காலையில் கட்டாயம் நீங்கள் இல்லாமல் நாம் கிளம்ப மாட்டோம் சார். நாளைக்கு ஒன்று இல்லை ஒன்று தீர்த்துப்படணும். நான் தான் தப்பு பட்டேன்னா கிணறு வேறையா? எல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் சார். இனியா வரியா? பை வசந்த். பை இனியா. உயிரோடு இருந்தால் நாளைக்கு பார்க்கலாம். இனியா கிளம்பும் சமயத்தில் அந்த பெண் எக்ஸ்கியூஸ் மீ என்று உள்ளே நுழைந்தாள். இனியாவும் அந்த கண்ணாடி பெண்ணும் சந்தித்து கொண்ட பார்வையில் மின் பொறிகள் சிற்சில படர்ந்தன. லைப்ரரி பொண்ணு தான் இப்போது வேறு மாதிரி இருந்தாள். பனியன் பேண்ட். மிஸ்டர் வசந்த் இருக்காரா? இதோ சாட்சாத் இவர்தான். நீங்களா? அவள் நிமிர்ந்து பார்த்தாள். ஒரு எக்ஸ்ட்ரா மீசை, அவ்வளவுதான். வசந்த் மீசையை நீக்கிவிட்டு காட்டினான். லைப்ரரி கைகொட்டி சிரித்து, ஓ வசந்த், யூ ஆர் நாட்டி என்றாள். உங்களை லைப்ரரியில் பார்த்துருக்கிறதா ஞாபகம் என்றான். அதுக்குள்ளே மறந்துட்டிங்களா? நீங்கள் தான் கோவிந்தான்னு பேர் கொடுத்து ஏமாற்றிட்டு வந்துட்டா நான் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சிங்களா? எப்படி கண்டுபிடிச்சிங்க? கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். எனக்கு கெஸ் பண்ண நேரம் இல்லை, சொல்லுங்கள். உங்கள் ரிஸ்ட் பேக்கை விட்டுட்டு வந்துட்டீங்க. அதில் உங்கள் கார்டு இருந்தது, அட்ரஸ் இருந்தது. இந்தாங்க உங்கள் கைப்பை, இந்தாங்க உங்கள் ஃபோட்டோ காப்பி. இடுப்போடு ரொம்ப ஒட்டினால் போல் பேண்ட் அணிந்திருந்த அவள் வசந்துக்கு தேவைக்கு அதிகமாக அருகில் வந்து வாசனையாக வந்து பையை கொடுத்துவிட்டு, கன்னத்தில் என்ன கருப்பா என்று வசந்தின் மச்சத்தை அழித்தாள். வசந்த் ஒரு கணம் இனியாவை பார்த்தான். அவள் கண்களில் பளவென்று கத்திகள் தெரிந்தன. பை தி வே, திஸ் இஸ் இனியா. இனியா காத்திருக்காமல், அப்பா வாங்க போகலாம் என்றாள். வெளியே காரில் கோப கதவு சாத்தப்பட்டதை கவனிக்காமல் வசந்த், அப்போ என்னை தேடி கண்டுபிடிச்சிட்டிங்க என்றான். நான் வரட்டுமா என்று அவள் குதித்து கொண்டு கிளம்ப, வசந்த் கொஞ்சம் இருங்க, வாசல் வரைக்கும் கொண்டு வந்து விடுறேன் என்று அவளுடன் சென்று அவளுடைய வெஸ்பாவை உதைத்து கிளப்பி கொடுத்து சீட்டை தட்டி அனுப்புவதை புறப்பட்டு கொண்டிருந்த இனியா பார்த்தாள். உதட்டை கடித்து கொண்டாள். திரும்ப அறைக்குள் வந்ததும், யாரா இது புது ஸ்நேகம்? லைப்ரரியிலே பார்த்தேன் பாஸ். அப்போ சாரி கட்டியிருந்ததால் சரியாக தெரியல. அட போடா, இனியா உன்னை பார்த்த பார்வையை கவனிச்சியா? சேச்சே, இன்னி தப்பாக எடுத்துக்காது. அது வேற பாஸ், அது காவியம், கவிதை. பின்ன இது சும்மா பொம்மை பார்க்குறது. உருப்படவே மாட்டேடா. கேஸுக்கு வாங்க பாஸ். என்ன கண்டுபிடிச்சிங்க? அதை சொல்லவே இல்லையே. வசந்த், நீ கொண்டு வந்த ரசாயன ஆராய்ச்சி கட்டுரை, ராஜராஜன் கிணத்துல இருக்கிற தண்ணியை அலசி எழுதியிருக்கிற கட்டுரை, அதில் இருக்கு சூட்சுமம். அது என்ன? நானும் தான் படித்தேன், எனக்கு புரியலையே. கணேஷ் அந்த புத்தகத்தை பிரித்து குறிப்பிட்டிருந்த பக்கத்தை படித்தான். த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த வாட்டர் இன் த வெல். அவன் படித்து கொண்டே இருந்தான். இப்போது மட்டும் எனக்கு புரிஞ்சுதா? புரியலே பாஸ். வசந்த், இன்டாக்லியோ பிளேட்டு அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியுமா? எதுக்கு? கணேஷ் பையிலிருந்து எடுத்து காட்டி, இதுக்கு என்றான். வசந்த் சற்று நேர தயக்கத்துக்கு பின் திடீரென்று பிரகாசமாகி, மை காட், இப்போ புரிஞ்சிடுச்சு பாஸ் என்றான். 10க்கு 30, 10க்கு 40 விட சிறப்பாக புரியுதா?
புரியுது, பளிங்கு மாதிரி புரியுது. பஸ் ஸ்டாண்டில் நடந்தது, சரித்திர சம்பந்தம் இல்லாதவங்க நாயா அலைஞ்சது, கத்தி குத்து அடித்தடி எல்லாம் இப்போ அப்படியே வந்து விழுது. இப்போ எதுக்காக முதல்ல அங்கே அனுப்புகிறேன்னு தெரியுதா? கோஷ்டியாக போனால் சந்தேகப்படுவாங்கல்ல. தெரியுது பாஸ், நீங்கள் கில்லாடி, கவலையப்படாதீங்க. இடத்த கண்டுபிடிச்சிட்டு தான் மற்றுது. இப்போ எல்லா சம்பவங்களுக்கும் இருக்கிற எனக்கு உனக்கு புரிஞ்சிருச்சுல. ஐயோ சொல்லாதீங்க, அவ்வளவு மரமண்டை இல்லை நான். வசந்த், எதுக்கும் நீ ஜாக்கிரதையாகவே இருந்துக்கோ. அனாவசியமாக ரிஸ்க் எதுவும் எடுத்துக்காத. சந்தேகமாக இருந்தால் நான் வர்ற வரைக்கும் காத்துக்கிட்டுரு. என்ன சரிதானே? நோ ப்ராப்ளம். நான் ராஜேந்திரனுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வந்து அங்கே சேர்றேன். என்ன? வசந்த் மறுபடி உக்கலுக்கு வந்தபோது மாலை 5 மணி. பஸ் நிலையத்தில் கொஞ்ச நேரம் திரிந்தான். அந்த பெட்டி கடைக்காரன் மார்பு சட்டை பித்தான் திறந்து அதில் ஒரு புலி நகம் தொங்க காட்டுத்தனமாக கிராப் வைத்துக்கொண்டு பக்கவாட்டமாக பார்த்தான். வசந்த் அங்கே சென்று சிகரெட் பற்ற வைத்து கொண்டான். மச்சமும் மீசையும் கையில் சிறிய அளவு விஐபி பெட்டியுமாக நின்றான். கடையில் தொங்கிக் கொண்டிருந்த பத்திரிகைகளின் ஏராளத்தில் முன்பக்கம் பின்பக்கம் குத்தியிருந்த வகைகளை பிரித்து தலையை சாய்த்து கொண்டு படித்தான். என்னங்க, என்ன தேடுறீங்க? உங்கள் டேஸ்ட்டுக்கு புத்தகம் வேணுமா என்று கடைக்குள்ளிருந்து பக்கத்து வீட்டு பருவசிட்டு, இன்ப மயக்கம், மலபார் தேங்காய் இவைகளை எடுத்து போட்டான். வாழ வீடு இருக்கா? யாரு? சின்மயானந்தாவுங்களா? இல்லைப்பா, சரோஜா தேவி. ஐயா வெளியூருங்களா? ஆமாங்க, வியாபார விஷயமா வந்தேன். என்ன வியாபாரம்? சாம்பிள். கடைக்காரன் அங்கே இங்கே பார்த்துவிட்டு வரீங்களா என்றான். ஆமாம். பணம் கொண்டு வந்திருக்கீங்களா? இருக்கு. மாலை பார்க்கணும். போன தடவை ஏமாந்துட்டேன், எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு, எரிச்சிட்டேன். இந்த முறை சிறப்பாகவே போட்டிருக்காங்க. கேள்விப்பட்டேன். என்ன ரேட்டு? 30 தான் மாமூலே. 30க்கு வரமாட்டாங்க. மாலை பார்த்துட்டா மேலே போகலான்னு எங்கள் முதலாளி சொல்லி அனுப்பிச்சார். மலபார் தேங்காய் வேணும்னா படிக்கிறீங்களா? படித்து என்னையா பிரயோஜனம்? பார்க்கணுன்னா கூட சௌகரியம் பண்ணி கொடுக்கலாம். வந்த வேலையை முதல்ல கவனிச்சிடலாமா? உங்கள் பேர்? ஏங்க, நம்ம வியாபாரத்தில் பேர் சொல்லுவாங்களா? நான் உங்கள் பேரை கேட்டேனா? சரி, 7 மணிக்கு வாங்க. வசந்த் அந்த இடத்தை விட்டு விலக்கி மெல்ல நடந்தான். போலீஸ் பக்கமே போகக்கூடாது, பார்த்து கொண்டே இருப்பார்கள். சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அவர்கள் பணத்தை காட்ட சொன்னால் என்ன செய்வது? அதை அப்போது சந்திக்கலாம். முதலில் அந்த இடத்துக்கு போயாக வேண்டும். டீ சாப்பிட்டான். பெஞ்சில் உட்கார்ந்து கொண்டு மற்றொரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டு அதை நிதானமாக ஊதினான். ஒரு பையன் வந்து, கடைக்காரர்கிட்ட பேசிகிட்டு இருந்தது நீங்கள் தானே? ஆமாம், நான் தான். ஏன்? கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. வசந்த் அவனை பின் தொடர்ந்தான். பஸ் ஸ்டாண்டிலிருந்து பிரிந்து சற்று தூரம் வந்த பின் பையன் நெல் வயல்கள் மேல் பாய்ந்து வரப்பில் விரைந்தான். வசந்த் ஓட்டமும் நடமாக தொடர ஒரு மாந்தோப்பில் நுழைந்து பண்ணை முற்றம் போல இருந்த ஒரு இடத்தில் மண்டபத்தை வளைந்து சின்னதாக ஷெட்டு போல் இருந்த மறைவான இடத்துக்கு வந்து அந்த வாசலில் பையன் நிற்க, உள்ளே போங்க, நான் இனிமே உள்ளே வரக்கூடாது என்றான். வசந்த் அந்த மரக்கதவை திறக்க அது கிரீச்சிட்டது. எதிர் சுவரில் ஒரு கதவு தெரிந்தது. வசந்த் அதை நோக்கி சென்றான். ஜாக்கிரதை, ரிஸ்க் எடுக்காதே. கணேஷ் எச்சரிக்கை காதில் ஒலித்தது. என்ன ரிஸ்க், பார்த்திடலாம் என்று ஆவல் மேலிட அந்த கதவை தட்டினான். சற்று நேரத்தில் அது திறக்க உள்ளே இருட்டாக இருந்தது. வாங்க வசந்த் என்றது ஒரு குரல். சட்டென்று அனைத்து விளக்குகளும் உயிர் பெற்றன. வசந்த் முதலாக அவனை வாங்க என்றவனை பார்த்தான். 35 வயது இருக்கலாம். தலை கலைந்திருந்தது. கண்களில் புன்னகை இருந்தது. என்ன வசந்த், வியாபாரம் பேச வந்தீங்களா? உண்மையை சொல்லணும்னா ஆமாம். என்ன வியாபாரம் தெரியுமா? ஏறக்குறைய தெரியும். போலீஸை எதுவும் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா? போலீஸா? மிஸ்டர் வசந்த், எங்களுக்கும் கொஞ்சம் புத்திசாலித்தனத்தை மிச்சம் வச்சுருங்க. எங்களை பிடிக்கலான்னு பிளான் பண்ணிட்டு தானே வந்திருக்கீங்க? சேச்சா, எங்கள் அம்மா மேலே ஆணையா அப்படியெல்லாம் இல்லை. உங்கள் பேர் தெரியலையே. அருண்குமார். ஓ, நீங்கள் தானோ? ஆமாம், நாங்களே தான். ரொம்ப கிட்டக்க வந்துட்டீங்க இல்லையா? சேச்சா, அப்படியெல்லாம் இல்லையே அருண். இதை பாருங்கள், நான் வந்த விஷயம் பியூர் அண்ட் சிம்பிள் பிஸ்னஸ். பேரம் பேசுகிறதுக்காக மட்டும்தான் வந்தேன். அப்போ எதுக்கு இந்த மாறு வேஷம்? அது போலீஸை பாச்சா காட்டுறதுக்கு. மேலே சொல்லுங்கள். நோட்டுகளை வாங்கிறதுக்கு தான் வந்தேன் அருண். என் கூட யாராவது வந்திருக்காங்களா? நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கங்க. தனியாக தான் வந்திருக்கேன், பார்த்துக்கங்க. பார்த்தேன், போலீஸு பின்னால் வரப்போகுது, அதுவும் தெரியும். ஆனால் இந்த இடத்த அவங்களால ஜென்மத்துக்கும் கண்டுபிடிக்க முடியாது. நிமிஷமாக மாற்றிப்பிடுவோம்.
கொஞ்சம் உள்ளே வரீங்களா, உங்களோட பேசணும். வசந்த் தயங்க, உங்களை மட்டும் நாங்கள் நம்பணும், நீங்கள் எங்களை நம்ப மாட்டிங்களா என்றார். சச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வரேன். திரையை தள்ளி கொண்டு நுழைந்ததும் பிரமித்தான். ஓ, இங்கே தான் நடக்குதா? ஆமாம், ஓரத்தில் சின்னதாக ஒரு இயந்திரம் இருந்தது. கம்பேக்டான மெஷின். 10 நிமிஷத்துலே டெம்போவில் லோட் பண்ணிடலாம். லோடு பண்ணத்தான் போகிறோம். இன்றைக்கி எல்லாத்தையும் காலி பண்ணிடலான்னு உத்தேசம். நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் கவலையப்பட வேண்டாம். எனக்காக காலியெல்லாம் பண்ண வேண்டாம். உங்களை பொறுத்தவரை கவலையே இல்லை வசந்த். உங்களை தான் தீர்த்து கட்டிப்பிடலான்னு இருக்கோமே. என்னது? ஆமாம், இங்கே இருந்து எங்கள் பாட்டியோட சம்மந்தம் இல்லாதவங்க, எங்கள் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டவங்க திரும்பியே போகிறதில்லை. போகக்கூடாது, போக விடுறதும் இல்லை. வசந்த் முகத்தில் சலனம் இல்லை. உட்காருங்க, சாம்பிள் பார்க்கணும். நீங்களே பார்க்குறீங்களா? அவன் சிகரெட்டை இப்போது பற்ற வைத்து இழுத்துவிட்டு நிதானமாக அலமாரியை திறந்து ஒரு பழுப்பு கவரை பிரித்து ஒரு நோட்டை உருவி காட்டினான். இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்சம் காஞ்சி போனால் சரியாக போயிடும். வசந்த் அந்த 100 ரூபாய் நோட்டை வாங்கி பார்த்து, ரிமார்க்கபிள், நிஜமாகவே நீங்கள் தேர்ந்த கலைஞன் சார். இது குற்றமோ சட்டப்படி நியாயமோ அநியாயமோ எப்படி வேணாலும் இருந்து போட்டோம், ஆனால் வேலை சுத்தம் என்றான். இது வரைக்கும் ஒரு நோட்டு கண்டுபிடிச்சதில்லை மிஸ்டர். பம்பாய், கல்கத்தா, டில்லி, அகமதாபாத் எல்லா இடத்துக்கும் நம்ம சரக்கு போகுது. வாட்டர் மார்க்கை பாருங்கள், பேப்பரை கையால் நிரடி பாருங்கள். அதே நிஜ நோட்டு. எல்லாம் தண்ணியோட மகிமை. தண்ணியா? ஆமாம், ராஜராஜன் கிணத்து ஸ்பெஷல் கெமிக்கலில் அலம்புறதுனால தானே இந்த எஃபெக்ட் வர்றது உங்களுக்கு. ஓ, அது கூட தெரியுமா உங்களுக்கு? அதுக்குத்தானே உக்கல் பக்கத்திலே வேலையை ஆரம்பிச்சிருக்கீங்க. இது எப்படி உங்களுக்கு தெரிய வந்தது? அந்த ரசாயன ஆராய்ச்சி கட்டுரையை நாங்களும் படித்தோம். அதை தான் கிழிச்சிட்டதா லைப்ரரியில் உங்களை தொடர்ந்து ஆசாமி சொன்னானே. உலகத்தில் ஒரு காப்பி தானே அது? விசாரிச்சுட்டு வேறு காப்பி பார்த்துட்டோம். பரவாயில்ல, நல்ல சொந்தமாக கண்டுபிடிச்சி இங்கே வரைக்கும் வந்துட்டீங்க. ஆனால் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க வசந்த். தனியாக வந்திருக்கக்கூடாது. ஏன், போலீஸோடு வந்திருந்தால் உங்களை சந்திக்க சந்தர்ப்பமே கிடச்சிருக்காதே. நீங்கள் என்ன தான் எங்களுக்கு சோப்பு போட்டாலும் நான் உங்களை விட போகிறது இல்லை வசந்த். என்ன செய்கிறதா உத்தேசம் என்றான் வசந்த் கொஞ்சம் கவலையுடன். பயப்படாதீங்க, இந்தி சினிமாவில் வர மாதிரி சித்திரை வதையெல்லாம் பண்ண மாட்டேன். அவன் பேசிக்கொண்டே மேஜையின் இழுப்பறையிலிருந்து ஒரு பிஸ்டலை எடுத்து காட்டினான். கவலைப்படாதீங்க வசந்த், நான் அடித்த 100 ரூபா நோட்டை பார்த்தீங்கல்ல, அதே போல் சுத்தமாக உங்களை முடிச்சிருவேன், யாராலையும் கண்டுபிடிக்க முடியாமல். சார், உங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் என்றான் வசந்த். என்னை தீக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கடைசி மரண ஆசை. உங்கள் ஒர்க்ஸ் பூராவையும் பார்த்துட்டு சாகணும். இந்த ப்ரெஸ் மாத்திரம் தானா? இல்லை, பேப்பர் ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது பின்பக்கத்தில். அதுக்கும் கிணத்து தண்ணி உபயோகப்படுது. நீங்கள் கெமிக்கல் இன்ஜினியரா? இல்லை, 10 வருஷமாக இந்த ஃபீல்டில் அனுபவம். நோட் அடிக்கிறது இல்லையா? இல்லை, அச்சு தொழிலில். ஓ, பொதுவாக கள்ள நோட்டுகளை அல்ட்ரா வயலட்லேயே பார்த்தா கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லுவாங்களே. நம்ம நோட்டில் அதெல்லாம் முடியாது. இதே இங்கு தான் கெமிக்கல் அனாலிசிஸ் பண்ணி அதுக்காக 40,000 ரூபாய் செலவழித்தேன் வசந்த். அடடா, போட்ட காசை எடுக்க வேண்டாமா? இந்த ப்ரெஸ் என்ன விலை? இது 6 லட்சம். ஓஜிஎல் வாங்கினீங்களா? எப்படி இம்போர்ட் லைசன்ஸ் கிடச்சிச்சு? அதுக்கு தான் அருணா என்டர்பிரைசஸ் கம்பெனி வச்சு ஏஜென்சி பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறோமே. ஓ, அப்படியா? ஆனால் இதில் வர்ற காசு மாதிரி ஆகுமா? ஒரு 100 ரூபா நோட் அடிக்க உங்களுக்கு அடக்க விலை எவ்வளோ ஆகும்? 1க்கு 20. 1 ரூபாய் 20 பைசா. அப்போ 8000% லாபம் இந்த தொழிலில். 8000 வராது, 10க்கு 20ன்னு கொடுக்குறப்ப 4000% தான் விழும். என்ன, எதுக்கு ரிஸ்க்கு? வாஸ்தவம் தான், சும்மா சொல்லக்கூடாது என்றான் தொடர்ந்து. ரிஸ்கே இல்லை உங்கள் நோட்டில், யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. இது வரைக்கும் நோட்டில் இருந்து கம்ப்ளைண்ட் எதுவும் வந்ததே இல்லைன்னு தான் தெரியுதே. இதை பாருங்க வசந்த், பேசிக்கிட்டே இருக்கீங்க. பேசிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு தான் டேஞ்சர். நாங்கள் இன்னும் 3 மணி நேரத்தில் இடத்த மாற்றி ஆகணும். எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு பாக்கி இருக்கிறத பெட்ரோல் போட்டு எரிச்சிட்டு போக போகிறோம். உங்களோட அதிக நேரம் பேசிகிட்டு இருக்கலாம் எனக்கு விருப்பம் இல்லை. அவன் துப்பாக்கி எடுத்து தன்மேல் குறி பார்ப்பதை வசந்த் கலவரத்துடன் பார்த்தான். கொஞ்சம் இருங்க, ஒரு ரெக்வெஸ்ட். என்னை ஒரு ரூமில் தள்ளிட்டு துப்பாக்கி என் கையில் கொடுத்துருங்களேன். நான் பாட்டுக்கு அக்கடான்னு உங்களுக்கு சிரமம் எதுவும் வைக்காமல் தற்கொலை பண்ணிக்கிடுறேன். வசந்த், அப்படி ஏமாந்தவங்களாம் நாங்கள் இல்லை. நான் யார்கிட்டையும் சொல்லலை. என்னை விட்டுட்டா உங்கள் கோஷ்டியிலே நான் சேர்ந்துக்கிறேன்.
வக்கீலுக்கு படிச்சிருக்கேன், அப்பப்போ கேஸ் வந்து அதையும் பார்த்துக்கிறேன், அப்புறம் நல்லா கார் ஓட்டுவேன். அவன் சிரித்து கொண்டே துப்பாக்கியை வசந்தின் மார்புக்கு நேரே குறி வைத்தான். துப்பாக்கி ஒரு முறை டுயிக் என்று ஒலித்தது. அந்த குண்டு வசந்தின் மார்பின் வலது புறத்தில் சுரீரென்று குத்தி பாய்ந்து உள்ளே பொதிந்து கொள்ள வசந்த் முன்புறமாக கவிழ்ந்து விழுந்தான். மார்பை பிடித்து கொண்டதில் அவன் விரல்களின் ஊடே சற்று தயக்கத்துக்கு பின் ரத்தம் வழிந்தது. வசந்த் வாய் திறந்து காற்றுக்கு திணறினான். பேச முடியவில்லை. அவன் கண்களின் எல்லாமே சுழற்சியாக இருந்தது. பல்பு வட்டமடித்தது. அந்த அருண் பிரசாத்தோ குமாரோ எவனோ சிரிப்புடன் அவனையே பார்த்து கொண்டிருப்பது லேசாக தெரிந்தது. வசந்த் அப்படியே சரிந்து விழ, பெரியசாமி என்று அவன் கூப்பிட்டான். உள்ளே வந்த பெரியசாமி கீழே விழுந்து கிடந்த வசந்தை பார்த்து, கொன்னுட்டிங்களா? ஆச்சு பெரியசாமி, வேன் வந்தாச்சா? 10 நிமிஷத்தில் வந்துடும். இவனை என்ன பண்ணுறது? பின்பக்கமாக வெட்டி புதைச்சிடலாம். அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இருக்குதா? ஏன்? இவன் பின்னாடி போலீஸ் வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அப்போ அப்படியே போட்டுட்டு போயிடலாமா? நமக்கு ஃப்ளைட் டிக்கெட் ரெடியாக இருக்குது, உடனே புறப்படுறது தான் நல்லது. சரி, நம்மக்கிட்ட பெட்ரோல் எவ்வளோ இருக்குது? 1 டின்னு தான் இருக்குது, பற்ற வச்சுட்டு போயிடலாம். இப்போ வேன் வந்துடும். பெரியசாமி வசந்தின் உடலை ஓரத்தில் தரதரவென்று இழுத்து போட்டான். முதல்ல ப்ரெஸ்ஸு ஜாமானத்தை எல்லாத்தையுமே லோடு பண்ணு. நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். இவனை என்ன பண்ணுவேன்? குப்பையோட குப்பையாக பெட்ரோலை ஊற்றி பற்ற வச்சிடுறேன். அப்போது ஜன்னலுக்கு வெளியே ஜீப் வருவது தெரிந்தது. சென்ற அத்தியாயத்தின் இறுதி நிகழ்ச்சியிலிருந்து சற்று பின்னோக்கி போகிறோம். அன்று பிற்பகல் வசந்தை அனுப்பிவிட்டு கணேஷ் ஆஃபீஸ் அறையில் வீட்டிருந்தபோது வாசலில் ஜீப்பின் சீரல் கேட்டதும் உடனே ராஜேந்திரன் அவசரமாக அறைக்குள் நுழைவதை பார்த்தான். என்ன ராஜேந்திரன், நீங்களே என்ன தேடிக்கிட்டு? கணேஷ், உடனே நாம் உக்கலுக்கு போகணும். நாளைக்கு போகிறதா இருக்கேன். இல்லை, இப்போவே கிளம்புங்க. எங்கே வசந்த்? வசந்தை முன்னால் அனுப்பியிருக்கேன். தனியாவா? ஆபத்து கணேஷ். அவங்க பார்ட்டி என்ன செய்கிறாங்க தெரியல? தெரியுமே, 100 ரூபாய் நோட்டு அடிக்கிறாங்க. அட, நீங்களும் கண்டுபிடிச்சிட்டிங்களா? ரொம்ப காலமாக பாச்சா காட்டிக்கிட்டு இருக்கிற பார்ட்டி அது. வசந்தை தனியாக அனுப்பிச்சிருக்கவே கூடாது. நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க கணேஷ். அவங்க கொலைக்கு வஞ்ச மாட்டாங்க. ஆப்டுட்டார்னா தீத்து கட்டிடுவாங்க. அதிகம் பேச வேணாம், உடனே கிளம்புங்க. இருங்க, ப்ரொஃபஸரும் மகளோட கூட வரேனாரு. ஃபோன் பண்ணிவிட்டு போகிற வழியில் அவங்கள கூட்டிகிட்டு போகலாம். நீங்கள் புறப்படுங்க. வசந்த் சென்று 2 மணி நேரத்துக்குள் கணேஷ், ராஜேந்திரன், பேராசிரியர் இனியா யாவரும் உக்கலை நோக்கி விரைவாக சென்று கொண்டிருக்கையில் ராஜேந்திரன் அந்த நோட்டு விவகாரத்தை பற்றி தகவல்கள் முழுவதையும் தந்தார். ஐயோ, இப்போ வசந்த் அனுப்பிச்சது முட்டாள்தனம்னு எனக்கு நல்லா தெளிவாக தெரியுது. விஷயம் கொஞ்சம் தீவிரமானது தான் ராஜேந்திரன். வசந்துக்கு என்ன ஆகும் என்றாள் இனியா. அடி உதை பற்றுவாரோன்னு பயம். நல்ல அடி படட்டும் என்றாள் இனியா. அவள் முகத்தில் கோபம் அங்கங்கே சிகப்பாக தெரிந்தது. ஏன் இனியா? அந்த பொண்ணு கூட அவர் கொஞ்சலை பார்த்தீங்கல்ல? சேச்சே, அது விளையாட்டுத்தனமான சுவாபம் இனியா. நான் கூட அதை பற்றி கேட்டேன். என்ன சொன்னான் தெரியுமா? கணேஷ் ப்ரொஃபஸர் அரை தூக்கத்தில் இருப்பதை கவனித்துவிட்டு, உன்னோட உறவுங்கிறது காவியம், கவிதை, இது வெறும் பொம்மை பார்க்கறதுன்னா. அப்படியா சொன்னார்? பேராசிரியர் எழுந்து, உக்கல் வந்தாச்சா என்றார். இல்லை சார், இல்லை, இன்னும் தூங்குங்க நீங்கள். விழித்து கொண்டவர் கணேஷ் ராஜேந்திரன் சம்பாஷணையில் எதுவும் ஆர்வம் காட்டுபவராகவே தெரியவில்லை. உக்கலுக்கு வந்த கையுடன் பேராசிரியர் தன் மகளுடன் ஒரு டார்ச் விளக்கு, பூத கண்ணாடி சகிதம் கிணத்தை நோக்கி போய்விட்டார். சரியான கம்பளியா அந்த ஆள். எங்கே பிடிச்சிங்க? ஆராய்ச்சிக்காரங்களுக்கு அதுக்கு மேலே எதுலேயும் ஆர்வம் கிடையாது ராஜேந்திரன். ஊரை சுற்றி வலம் வந்து விட்டார்கள். வசந்தின் சுவடே தெரியவில்லை. குறிப்பாக எங்கேயாவது போக சொன்னீங்களா? பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் போய் முதல்ல விசாரிக்க சொன்னேன். சரி, அங்கே போகலாம் வாங்க. பஸ் நிலையத்தில் கொஞ்ச நேரம் திரிந்தார்கள். அந்த பெட்டி கடைக்காரன் மார்பில் சட்டை பித்தான் திறந்து அதில் ஒரு புலி நகம் தொங்க காட்டுத்தனகமாக கிராப் வைத்துக்கொண்டு அவர்களை பக்கவாட்டமாக பார்த்தான். இங்கே சாயங்காலம் ஒரு ஆள் மீசை வச்சுக்கிட்டு கன்னத்தில் மச்சம் கையில் பெட்டியோடு வந்தாருங்களா? அப்படி யாரும் இல்லைங்களே. சர்பத்து பையன், அண்ணன் அப்படி ஒருத்தர் வந்தாருங்களே, சிகரெட்டு வாங்கிட்டு உங்ககிட்ட ஏதோ பேசிகிட்டு இருந்தாருங்களே. அட போடா, அது வேறு யாரையோ கேட்குறாங்க அவங்க. அந்த ஆள் இல்லை. அவர் ஏதோ பத்திரிக்கை வாங்க வந்தாருங்க. என்ன பத்திரிக்கை? அது வந்து கல்கியாப்பா? இல்லைங்க, இது இந்த மாதிரி பத்திரிக்கை என்று இன்ப மயக்கத்தை காட்டினான். அப்போ அது வசந்த் தாங்க. அது அந்த ஆள் எந்த பக்கம் போனான்? நான் கவனிக்கலைங்க. இங்கே தான் வந்திருக்கான் ராஜேந்திரன். இருவரும் நடந்தார்கள். எங்கே போவான் இங்கிருந்து?
சற்று தூரத்தில் இருந்த டீ கடைக்கு சென்றார்கள். டீ கடையை பார்த்தா நிச்சயம் ஒரு டீ அடிப்பான், அங்கே போய் விசாரித்து பார்க்கலாம். ஆமாங்க, பார்த்தா வெளியூருக்கார் மாதிரி இருந்துச்சு. உட்காந்துட்டு டீ சாப்பிட்டாரு. யாருக்கோ காத்துட்டு இருந்த மாதிரி தோணுச்சு. அப்புறம் ஒரு பையன் வந்து அவரை கூட்டிகிட்டு போனான். மேக்கால தெருக்கோடிக்கு டீ கடை பெஞ்சில் ஒரு காகிதம் கிடந்தது. அச்சடித்த புத்தகத்திலிருந்து கிழிக்கப்பட்ட ஒரு பக்கம் அது. அதில் சதன் எழுதிய மலபார் தேங்காய். ஆரம்ப நாட்களில் எனது முதலாளி ராஜாவின் அந்தரங்க வாழ்க்கை எனக்கு பிடிப்படவே இல்லை. கணேஷ் புன்னகையோடு, அடையாளம் வச்சுட்டு தான் போயிருக்கான் வசந்த், வாங்க போகலாம் என்றான். அந்த தெருக்கொடியில் ஒரு புத்தகத்தின் 9ஆம் பக்கம் கிடைத்தது. கண்கள் இரண்டும் பித்தளை பானை போல ஜொலித்து கொண்டிருந்தது. இருட்டி கொண்டிருக்க சீக்கிரம் சீக்கிரம் என்று கணேஷின் உள்ளம் பதறியது. நெல் வயல்களின் ஆரம்பத்தில் 13ஆம் பக்கம் கிடைத்தது. அவள் மங்களூர் பாணியில் தாவலி போடாமல் பாவாடை ஜாக்கெட் சகிதமாக இருந்தாள். அந்த மாந்தோப்பின் பண்ணை முற்றம் போல் இருந்த இடத்தில் சின்னதாக ஷெட்டு போல் இருந்த மறைவான இடத்துக்கு ராஜேந்திரனும் கணேஷும் வந்து சேர, அப்போது ஓரத்தில் வேன் நின்று கொண்டிருந்ததையும் அதில் சிலர் எதையோ ஏற்றுவதையும் பார்த்தார்கள். ராஜேந்திரன் தன் ரிவால்வரை ஹோல்டரில் இருந்து விடுவித்து கொண்டார். உள்ளே துப்பாக்கி சத்தம் கேட்க கணேஷ், குவிக், பதுங்கிக்கங்க, சம்திங் ராங் என்றார். கணேஷ் பதட்டப்பட்டு ராஜேந்திரன் பின்னால் சென்று பதுங்கி எட்டி பார்த்தான். உள்ளே மூவர் கீழே கிடந்தவனை சுற்றிலும் பெட்ரோல் கொட்டி கொண்டிருக்க, ஐயோ வசந்த் என்று கத்திவிட்டான். உள்ளே உடைத்து கொண்டு ஓட, உள்ளே இருப்பவன் உஷாராகி தன் கை துப்பாக்கி எடுத்து கணேஷை அவசரமாக குறிப்பார்த்து துப்பாக்கியின் குதிரையை தட்டிவிட டுமீல் என்று வெடித்தது ராஜேந்திரனின் ரிவால்வர். கையில் ரத்தம் பொங்க அவன் துப்பாக்கி சிதறி விழுந்தது. கணேஷ் அதை பற்றி கொண்டு, ஆல்ரைட், எல்லோரும் அப்படியே நில்லுங்க, வெளியே போலீஸ் காத்திருக்கிறது என்றான். கேஜே ஆஸ்பத்திரியில் 3வது மாடி கட்டிட அறையில் ஜன்னலில் ஏராள மலர்கள் வைத்திருந்தன. கணேஷ் கவலை தோய்ந்த முகத்துடன் அறைக்குள் நுழைந்தான். திரை மூடியிருந்தது. சரியா 10 நிமிஷம் தான் பேசணும் என்று நர்ஸின் குரல் கேட்டது. வசந்த், வசந்த். வசந்த் மெல்ல கண் விழித்தான். பாஸ், நீங்களா? ஆமாம் வசந்த், இது மெட்ராஸ் தானே? மெட்ராஸ் தான் வசந்த். பொழைச்சிட்டேனா? நான் தான் பேசுகிறேனா? நீ தான் வசந்த், நீ தான் பேசுகிற. சரியான சமயத்தில் வந்துட்டீங்களே, இல்லைன்னா ஆஃபீஸில் இந்த நேரத்துக்கு படமாக தொங்கியிருப்பேன்ல. வேணாண்டா, பேசாத அப்படியெல்லாம். எனக்கு சரியாக போச்சு பாஸ். டாக்டர் கில்லாடி குண்டை வெளியில் எடுத்துட்டார். எனக்கு சின்னதாக ஒரு பாட்டிலில் போட்டு பரிசாக கொடுத்துருக்கார். தழும்ப பார்க்குறீங்களா? வசந்த் தன்னுடைய சட்டை பித்தானை கழற்றி மார்பில் ஆறிக்கொண்டிருந்த தையலை காட்டினான். 10 சென்டிமீட்டர். வசந்த், ஐம் சாரிடா. இதுக்கு சாரி? மலபார் தேங்காயை பிடிச்சிட்டு வந்துட்டீங்களே பாஸ், பெரிய ஆளு பாஸ் நீங்கள். டிஸ்சார்ஜ் ஆனப்புறம் ஒரு தடவை உங்கள் காலில் விழணும். இனியா வந்தாளாடா? வசந்த் கண்களில் சோகம் ஜருகிட்டது. வரலையா? வந்தா, அப்புறம்தான் வம்பா போச்சு. ஏன், என்னாச்சு? இப்போ உங்களுக்கு தழும்பு காட்டலை? அதே மாதிரி அந்த லைப்ரரி பொண்ணு வந்திருந்தா, அவளுக்கும் காட்டினேன். ஓ, அந்த சமயத்தில் வந்துட்டாளா? அப்போ வந்திருந்தா பரவாயில்ல. இதே மாதிரி அந்த தழும்பு தனக்கும் இருக்கிறதா அந்த பொண்ணு சொல்லிச்சு. எங்கே காட்டு, பார்த்தா எனக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக குணமாகும்னு சொன்னேன். அவள் காட்டினான். அந்த சமயம் பார்த்தா இனியா வந்து தொலைக்கணும். கொஞ்சம் வித்தியாசமாக போயிடுத்து. கணேஷ் சிரிப்பை அடக்கி கொண்டான். சிரிக்காதீங்க பாஸ், இனியா எல்லாம் கேன்சல்னுட்டா. என் முகத்தில் முழிக்க மாட்டேன்னுட்டா. பெண்களே ரொம்ப மோசம் பாஸ், கேவலம். தழும்ப பார்த்தா தப்பா? வள்ளுவர் சொன்ன மாதிரி. வசந்த், இப்போ வள்ளுவரெல்லாம் இழுக்காத, ரெஸ்ட் எடுத்துக்க. பேராசிரியர் என்ன சொல்கிறார்? ஃபோன் பண்ணார். இன்னும் ஏதோ புதுசாக கல்வெட்டு ஆராய்ச்சி பண்ணுறதுல தஞ்சாவூர் ஜில்லாவில் புதுப்படைங்கிற கிராமத்தில் இன்னொரு கிணறு இருக்கான். சரிதான், நீங்கள் என்ன சொன்னீங்க? ராங் நம்பர்னு வச்சுட்டேன்டா. ஒரு கிணறு ஏற்படுத்தின குழப்பம் போதாதா? அந்த நோட்டு அடிக்கிறவங்களையெல்லாம் பிடிச்சாச்சா? எல்லாரையும் பிடிச்சாச்சு. ராஜேந்திரன் உனக்கு அவார்டு கொடுக்க தயாராக இருக்கார். அவார்டு உங்களுக்கு தான். வசந்த் திடீரென்று பிரகாசமானான். பாஸ், கீழே ஒரு ரிசப்ஷனிஸ்ட் இருக்கா, போகிறப்ப கவனிங்க. இன்கம் டீட்டெயில் குறிச்சிக்கிறதுக்காக வந்திருந்தா. அந்த க்ஷணமே எனக்கு டெம்பரேச்சர் ஏறி போய், பாஸ் ஐ எம் இன் லவ். சரிதான், இனி எனக்கு கவலை இல்லை. உனக்கு உடம்பு சரியாக போச்சுன்னு அர்த்தம். நான் வரேன். கணேஷ் தன் தலையை இடம் வலமாக அசைத்து கொண்டே ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே வந்தான்.
கதை விறுவிறுப்பாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான். நன்றி.